ஆத்மபோதம் 8வது ஸ்லோகம். இங்கிருந்து பகவான் பரமேஸ்வரனை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பக்கம் 90, உங்களுக்கு 91ன்னு நினைக்கிறேன் இல்லை? உபாதானே அகில ஆதாரே ஜகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திதிலயம் யாந்தி புத்புதா இவ வாரிணி. வழக்கம் போல் ஒவ்வொரு மந்திரத்திலே ஒரு திருஷ்டாந்தம் கொடுப்பாரு. இதுலேயும் கொடுத்துருக்கிறாரு. இங்கே பகவான் எப்படி பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே பேசப்படுது. இந்த சிருஷ்டியை நம்ம புத்தம்புது சிருஷ்டி, நவ சிருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கூடாது. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படவே இல்லை, எப்பவுமே இருக்குது. மறைது தோன்றுது, மறைது தோன்றுது, மறைது தோன்றுது. எங்கேருந்து தோன்றுச்சோ அங்கே இருந்து அங்கே மறையுது. அதுக்கு ஒரு உதாரணம் தராரு. புத்புதா இவ வாரிணி. வாரிணினா கடல், ஏரி, குளம், ஏதாவது நீர்நிலைகள் வாரிணி. அதில் புத்புதா, புத்புதம்னா நீர்க்குமிழிகள். நீர்க்குமிழிகளை அப்படியே கொப்பளித்து வந்து மறையுது. இப்போ நீர்க்குமிழியை தண்ணிக்கு வேறானதுன்னு சொல்ல முடியாது. தண்ணி தான் நீர்க்குமிழியாக இப்போ இருக்குது. தண்ணிலேருந்து தோன்றி தண்ணியாக இருந்து தண்ணியிலே மறையுது. ஆனால் அதுக்கு நீர்க்குமிழின்னு பேர் வச்சுருக்கிறோம். அப்படி தோன்றி தோன்றி மறையுது. அது வெட்டி விலகியும் போகலை. ஒரு சில சமயம் சிருஷ்டின்னா தாய் குழந்தை பெற்றாள்னா தாய் வேற குழந்தை வேற அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க. காரணம் காரியம், அம்மா காரணம், மகன் காரியம்னா வேற வேற ஆயிட்டாங்க. ஆனால் அந்த சிருஷ்டியை பொறுத்து இந்த பிரபஞ்சம்னு பார்த்தோம்னா இறைவன் தான் சிருஷ்டி பண்ணார்னா இறைவனுக்கு வேறா இல்லை. அது இறைவனை அந்த வாரிணின்னு சொல்லக்கூடிய நீர் கடலாக இருந்தால் அதில் கொப்பளம் மாதிரி தோன்றி எழுவது தான் பிரபஞ்சம். அவனை சின்ன சின்னது நினச்சிக்க வேண்டாம். உதாரணத்துக்கு இங்கே எடுத்துக்க வேண்டிய திருஷ்டாந்தம் என்னென்னா, நீர்க்குமிழிகளும் தண்ணி தான். ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாமே பரமேஸ்வரன் இருந்து தோன்றியதுனால இது பரமேஸ்வரனே தான். மண்ணிலிருந்து தோன்றியதெல்லாமே மண்ணே, பொன்னிலிருந்து தோன்றியதெல்லாம் பொன்னே என்பது போல பிரம்மத்திலிருந்து தோன்றியதெல்லாம் பிரம்மமே. அப்போ பிரம்மம் இந்த கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா பிரம்மம் கல் மண்ணா, காற்று ஆகாயமெல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா? அதுக்கு விளக்கம் பின்னாடி தருவார். ஒரு அறிவுள்ள பொருள் அறிவற்ற ஜடமா எப்படி ஆக முடியும்? அப்போது அறிவற்ற ஜடம் அவர்கிட்ட இருந்தால் தானே அதை வச்சு செய்ய முடியும். அவர் அறிவாளி, பிரபஞ்ச படைப்பார். ஆனால் பிரபஞ்சத்துக்கு வேண்டிய கல் மண்ணெல்லாம் எங்கேருந்து எடுப்பார்? இவ்வளோ பூமி, சூரியன், நட்சத்திரத்தெல்லாம் செய்யணும்னா எத்தனை பொருள்கள் தேவை. அதுக்கு அடிப்படையான அந்த பூதங்களெல்லாம் அவர் எங்கேருந்து எடுப்பார்? அறிவு எப்படி பொருளாக மாறும்? இது ஒத்துக்க முடியல இல்லையா? நம்முடைய லாஜிக்கில் அது பொருந்த மாட்டேங்குது. இதனாலேயே வேதத்தின் அடிப்படையிலாக வந்திருக்கக்கூடிய சில சாஸ்திரங்கள் இருக்குது, ஷட் தரிசனம்னு சொல்கிறோம். அவங்க கூட இந்த வேதத்தை சரியாக புரிஞ்சிக்க முடியாதனால தனித்தனி கொள்கையை உண்டாக்கிடுறாங்க. வைசேஷிகம் அப்படிங்கிற ஒரு தரிசனம், இந்த சிருஷ்டிக்கு வேண்டிய பொருளெல்லாம் பகவான் கிடையாது, அவர் தன்னை கொண்டு அவர் படைக்கலை, அவர் அறிவு மட்டும்தான், இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணுங்கிற அறிவு மட்டும்தான் அவர் கொடுத்தாரே தவிர பொருளெல்லாம் திரவியத்திலேருந்து வருதுங்கிறார். அவருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வேண்டிய பொருளுக்கு போய் திரவியம்னு பேர் இருக்கிறார். அதில் அந்த பொருட்களை அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதுதான் விசேஷம்னு பேர். விதவிதமாக அவங்க பிரித்து காட்டுறாங்க எப்படி சிருஷ்டி வருதுன்னு. சில வயசில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. குணம், கிரியா, சாமானியம், விசேஷம் அப்படின்னா அவங்க திரவியத்துக்கு சொல்கிறாங்க. இதில் ஒன்று ஆத்மாவும் சொல்கிறாங்க. ஆத்மாவும் ஒரு திரவியம். அவங்களுக்கு ஆத்மா பரம்பொருள் இல்லை, திரவியத்தில் ஒரு பொருள். இப்படி என்ன அவங்க சொல்லும்பொழுது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படி பரம்பொருள் அறிவு சொரூபமாக சைதன்யம் பிரம்மம்னு சொல்லப்பட்டது, அது எப்படி இந்த மாதிரி கல் மண்ணெல்லாம் ஆக முடியும்? ஆனால் நாம் தனியாகவே வச்சிடலாம், அது அனாதி காலத்துலேருந்து இந்த சிருஷ்டி இருக்குதுங்கிறதுனால இப்படி மண்ணு கல்லெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
அது ஒரு வகையான ஒரு கோட்பாடு. சாங்கியர்கள் இன்னொரு வகை. அவங்க சாங்கியமும் யோகமும் ஒன்றா சேர்க்கலாம், நியாயமும் வைசேஷிகமும் ஒன்றா சேர்க்கலாம். வைசேஷிகத்தின் அடிப்படையில் நியாயம் இருக்குது. சாங்கியர்கள் என்ன சொல்கிறாங்க, பிரகிருதி என்ற ஒரு பொருள் இருந்தது, அதை பிரம்மம் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிச்சு. பிரகிருதி இந்த மாதிரி கல் மண் மாதிரி இது மாதிரி ஒரு பிரகிருதி என்கிட்ட கொடுக்குறாங்க, இதை பிரபஞ்சமாக்கி கொடுங்கன்னா நான் தூளாக்கி உடைச்சி பல வகையாக பிசைஞ்சு நான் ஏகப்பட்ட சூரிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் அதுலேருந்து உயிர்களெல்லாம் படைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட இது துவைதம் ஆயிடுச்சு இல்லை? பகவான் அறிவுடையவர்னா அறிவற்ற ஜடம் ஒன்று சமமாக இருக்குது, அதுக்கு அவர்கிட்ட அது இல்லை, இன்னொன்றுக்கிட்டே இருந்தால் கடன் வாங்கியிருக்கிறார். அப்போது அதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும்னா ரெண்டு இருந்து ஆக வேண்டியிருக்கு. இப்போ பிரகதாரண்யம் போன்ற உபநிஷத்துக்கெல்லாம் அரைக்கோள் விடுது, சர்வம் கலு இதம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பிரம்மத்தை தவிர ஒரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது முரணாக இருக்கிறது. வேதத்திலிருந்தே பிறந்த இந்த தரிசனங்கள் இப்படி மாற்றி பேசுது. காரணம், அவங்களுக்கு சில விஷயம் புரிய மாட்டாங்க. அதுக்கு தான் சங்கரர் புத்புதா இவ, இந்த நீர்க்குமிழி போன்றது அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறாரு, இந்த அறிவுன்ற பொருளிலிருந்து ஜடப்பொருள் வந்ததுன்னு நினைக்கிறல்ல, நீ ஏன் ஜடம் முடிவு பண்ணிட்ட? அதனால தான் உனக்கு இந்த சிக்கலெல்லாம். அது நாமரூபமாக இருந்ததுன்னா உனக்கு நாமரூபத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா? ஏன்னா நீ சைதன்யம், உனக்கு அறிவு இருக்குது, உங்களை கனவு உண்டாகுது, அங்கேயும் கூட எல்லா பொருளும் உண்டாகுதுல ஜடப்பொருளெல்லாம். அதெல்லாம் நீ எப்படி ஜடப்பொருள் யார்கிட்ட கடன் வாங்கினியா? பக்கத்து தூங்குறவங்கிட்டேருந்து கொஞ்சம் கடன் வாங்கினியா? நீ உன்னுடைய அறிவிலேருந்து தானே உண்டாக்குன. அந்த அறிவிலேருந்து உண்டானதை நீயே பார்க்கும்போது உனக்கு ஜடமாக தெரியுது. ஏன்னா பார்க்கின்ற பொருள் ஆயிடுச்சு இல்லை? உன்னுடைய எண்ணங்களே கனவாக மாறும் பொழுது, நீ கனவு காண்பவனாக மாறும் பொழுது உனக்கு அது ஜடமாயிடுச்சு. ஏன் ஜடம்? ஏன்னா நீ அறிவுடையவன், அது அறிவற்றதாக இருந்தால் தானே நீ உன்னால் பார்க்க முடியும். பார்க்கறதும் அறிவாக இருந்தால் எப்படி பார்ப்பவன் இருக்க முடியும்? ரெண்டு பார்ப்பவன் இருக்க முடியாது இல்லை? அவன் ஜடமாக இருந்தால் தான் ஒன்று பார்க்கப்பவனாக ஒன்று பார்க்கப்படுவதாக மாறும். இப்போ கனவு பார்க்கப்படுவதாக இருப்பதனால் அது ஜடம்னு இந்த அறிவு முடிவு பண்ணுது. இது ஒரு கருத்து தான். இப்போ நீங்கள்லாம் இதில் ஜடம்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த உடம்பெல்லாம், இது ஒரு கருத்து. ஏனென்றால் நீங்கள் அறிவாக இருப்பதனாலையும் உங்களால் அறியப்படுவதனாலையும் இது ஜடமாக இருக்கணுங்கிற உங்கள் யுக்தி சொல்லுது. இந்த விஷயத்தை சாங்கியர்களும் மற்றவர்களும் புரிஞ்சிக்க மாட்டாமல் அவங்க தனியாகவே வச்சிடறாங்க. பிரகிருதி அப்படின்னு தனியாக வச்சிடறாங்க. பல விதத்தில் அதுக்கு நல்லதாகவும் இருக்குது. நமக்கு டீச் பண்ணுறதுக்கு சிருஷ்டிக்கிரமம் அப்படிங்கிறத சாங்கியர்கள் அழகாக விளக்கியிருக்கிறாங்க. 24 தத்துவங்களாகவும் அதை பிரித்து அது 3 முக்குணங்களெல்லாம் அங்கேருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். பகவானே சாங்கியருடைய தத்துவத்தை வச்சு தான் இந்த முக்குணங்களெல்லாம் பேசுகிறார். அத்வைதிகளுக்கு இந்த மதங்கள் எல்லாம் வேற்றுமை கிடையாது, ஏதோ ஒரு வகையில் ஸ்டெப் ஸ்டோன்ஸ் தான். அவங்கள தாண்டி இங்கே வரணும். முதல்ல துவைதத்தில் இருந்து குழப்பம் அடைஞ்சு அப்புறம் தெளிவடையணும். அவங்க அங்கேயே நின்றுட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ அதனால் இங்கே சாங்கியர்களையும் வைசியர்களையும் மறுப்பதற்காக இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்கிறார். மேலும் எல்லா மதங்களும் அத்வைதத்தை தவிர கடவுளை அறிவு காரணம் மட்டுமா தான் வைக்கிறாங்க, பொருள் காரணம் அவர் இல்லைங்கிறாங்க. இப்போ பொருள் அவர் இல்லைன்னா எங்கேருந்து இந்த பொருள் உண்டாச்சு? அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல. அப்போது சூன்யத்துலேருந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்லி படைச்சிக்கிறாங்க. எப்படியோ படைச்சார், அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அறிவுக்கு ஒத்து வராததை அவங்க பேசி முடிவது யுக்திக்கு பொருந்தாது இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு பிரமாணம்னா அது வெரிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எப்படியோ படைச்சார், நீங்கள் எது கவலைப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அதுக்கப்புறம் கடவுள் மேலே நமக்கு ஒரு பக்தியும் வருஷத்தையும் வராது. அப்போ மோட்சம் எப்படி வரும்? நீங்கள் கடவுளாக இருந்து அது அறியாமல் இருந்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் ஞானத்தினால. அவர் சிருஷ்டி பண்ண ஒரு பொருள் ஜடப்பொருள், அவருக்கு வேறான பொருள்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் அந்த கேட்டகரி போக முடியாது. சிருஷ்டியிலிருந்து ஈஸ்வரனுக்கு நீங்கள் போக முடியும்? இறைவனை எப்படி அணுக முடியும்? இந்த சிக்கலுக்கெல்லாம் அவங்க பதில் தெரியாதனால அவங்களுக்கு சுலபமானது சிம்பிளிஸ்டிக் ஆன்சர். அவங்க புத்திக்கு எட்டின அளவுக்கு விளக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க. அத்வைதத்தை புரிஞ்சது கொஞ்சம் விவேகம் இருந்தால்தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ கடந்தெடுத்த ஞானிகளும் விவேகிகளும் தான் அத்வைதத்துக்குள்ளே நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க கருத்துக்களை ஆட்டம் கண்டுடும். அந்த அளவுக்கு விட மாட்டேன். சங்கரர் அதுக்கு தெளிவாக நமக்கு பதில் கொடுத்துருக்கிறார்.
வியாசர் அதை நல்லா நிரூபிச்சிருக்கிறார். நமக்கு எந்த பயமும் இல்லை, உண்மையாக இருப்பதனால. இந்த சிருஷ்டியை நிஜம் என்று அவங்க எடுத்துக்கிறாங்க, சத்தியம்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 சத்தியம் ஆயிடுது. கடவுள் ஒரு சத்தியம், சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத் ஒரு சத்தியம். இந்த சத்தியமாகிய ஜகத்துக்குள்ள சத்தும் சித்தும் இருக்கிறது, இல்லை சத்தும் ஜடமும் இருக்கிறது. இப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அறிவுள்ள பொருட்கள் நாமெல்லாம், அறிவற்ற பஞ்சபூதங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட் மாடலுங்கிறதுனால உண்மைக்கு புறம்பாக இருக்கணும். அப்புறம் அது மோட்சம் இல்லாமல் போயிடும்ல. நம்மளுக்கு மோட்சம் தரக்கூடிய ஒரு மாடல் தான் நமக்கு வேணும். மாடல்னு வந்தாச்சு, மோட்சம் நமக்கு வேணும். அப்போ நமக்கு எந்த மாடல் மோட்சம் தருமோ அதை தான் எடுத்துக்க முடியும். மாடலுங்கிறதுனாலே அது பொய்யனும் எடுத்துக்கூடாது, அது நியாயத்திலும் இருக்குது. அதை யுக்திபூர்வமாகவும் அவர் சொல்கிறார். எல்லா துவைத மதங்களும், கிறித்தவமோ இஸ்லாமோ மற்ற புத்த மதமோ மற்ற மதங்கள் எல்லாமே, புத்த மதம் ஓரளவுக்கு அத்வைதம் மாதிரி இருக்கிறது, அவங்க மித்தியாவை சத்தியம்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மோட்சத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதாக நினைக்கிறாங்க. ஆத்மா கடவுளாக மாறுதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுனா அது முதல் தன்மையை அழிஞ்சிட்ட பிறகு தான் இதுக்கு வர முடியும். அப்போ இவன் அடைந்தான் எப்படி சொல்ல முடியும்? ஆத்மா அழிந்து போனது, பிரம்மம் ஆயிடுச்சு. இப்போ பிரம்மமானதுக்கு யார் பிரம்மமானது? அவன் தான் அழிஞ்சிட்டானே. அப்போ ஆத்மா தான் பிரம்மமாக இருந்தால் தான் மோட்சம் இல்லையா? ஆத்மா வேற பிரம்மம் வேற இருந்ததுன்னா, இவன் இங்கேருந்து அங்கே போயிட்டான்னா இவன் அடைஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு பொருளாக மாறிட்டான். அப்போ இன்னொரு சத்தியமாக மாறிட்டான். சத்தியம் என்பது மாறாதது இல்லை. 2 சத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த சத்தியம் அந்த சத்தியமாக ஆகாது, அந்த சத்தியம் இந்த சத்தியம். அப்படி ஒரு சத்தியங்கள் ஒன்று கொண்டு மாறினா அது சத்தியம்னு சொல்ல முடியாது. ஒரே சத்தியத்தில் இருப்பதாக சொல்ல முடியும். விவேகமின்மை. அதனால தான் நமக்கு அதிகாரித்துவத்தில் விவேகம் முதல்ல சொல்லப்படுது. ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய இடங்களை நம்ம ஆழமாக சிந்தித்து தான் எடுத்துக்கணும். அத்வைதத்தின்படி இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டது என்றால், இது நாமரூபங்கள். நாமரூபங்களை எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு நாமரூபம்னா என்னன்னு புரியுதா? தெரியுது இல்லையா? இது மலர், காலையிலே பார்த்தோம். இது ஒரு நாமம், இப்போ. ஆனால் இதுக்குள்ளேயே பல நாமங்கள் இருக்குது. இதழ், அது இந்த மகரந்தங்கள், சூழ்முடி, அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த புள்ளிதழ், புள்ளிவட்டம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த இந்த 5 நாமங்கள் சேர்ந்தாதான் மலர்ன்ற நாமம். அப்போ நாமந்தான் நாமங்களை உண்டாகுது இல்லையா? சரி, ஒவ்வொரு நாமத்தையும் தனியாக எடுத்து போட்டோம்னா அதுக்குள்ளே நாமங்கள் இருக்குது. அப்போ நாமங்களெல்லாம் கூடி நாமங்களெல்லாம் உண்டாகுது. நாமங்கிறீங்களே, அது என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது உங்கள் புத்தியிலேருந்து உண்டாகுது. நாமங்களெல்லாம் புத்தியில் தான் உண்டாகுது. ஒரு பொருள் இங்கே 100 இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அத்தனையும் நாமங்கள் தான். அங்கே இருப்பது மண் தான். ஒரு மண்ணை வச்சு 100 பொம்மைகளை செய்தோம்னா அங்கே 100 மண் இருக்குதுன்னு அர்த்தமா? மண் ஒன்று தானே. அப்போ ஒரு மண்ணுக்கு ஏன் இத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? அப்போ அத்தனை உண்டாச்சா? 100 உண்டாச்சா? இப்போ ஒரு மண்ணிலேருந்து 100 உண்டாச்சு. ஒருவேளை அந்த மிச்ச மண்ணிலேருந்து இன்னொன்று செய்தோம்னா 101 ஆகிடுமா? ஆகாதே. இப்போ எண்ணிக்கை நாமரூபங்களுக்கு பார்த்தா 100, மண்ணுன்னு பார்த்தா 1 தான் இருக்குது. நீங்கள் 100 என்ன 1000 கூட பண்ணுங்க, அப்பவும் கூட டோட்டல் இஸ் 1. இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னா இந்த இத்தனை வந்ததுங்க, அதுக்கு என்ன கணக்கு? இதுக்கு என்ன போட போகிறீங்க? இருக்குதுன்னு போட போகிறீங்களா, இல்லைன்னு போட போகிறீங்களா? மண் இருக்குதுன்னு போட்டாச்சு, அது 1 தான் இருக்குது. இந்த பொம்மைகளுக்கெல்லாம் கணக்கு இருக்குதே, இந்த 100 எந்த கணக்கில் போட போகிறீங்க? இருக்குதுன்ற கணக்கில் போட்டோம்னா 101 ஆகிடும் மண்ணோட சேர்த்து. அப்போ இல்லைன்னு தான் போட்டாங்க. உங்கள் கணக்குப்படி 1 தான் அங்கே இருக்குது. இல்லை என்பதனால அது இல்லாமல் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இல்லையா? மண்ணில் அது இல்லை. மண்ணிலேருந்து அது வெளிப்பட்டாலும் மண்ணில் அது இல்லை. மண்ணை கேட்டோம்னா நீ இது 100 அப்படின்னு கேட்டோம்னா நான் 1 தான்யா, உன் தலையில் மண்ணா அப்படின்னு கேட்கும். நான் ஒருத்தன் தானே. அப்புறம் இந்த பொம்மை யாருன்னு கேட்டால் அதுவும் நான் தான். இது யாருன்னு கேட்டால் அதுவும் நான் தான். உனக்கு என்ன குழப்பம்? இங்கே இத்தனை 100ங்கிறது யாரை சொன்னாங்க? நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அப்படின்னு.
அதுதான் அவங்க சொல்லும். அப்போது 100 என்ற எண்ணிக்கை எங்கேருந்து வந்தது? எவனோ ஒருவன் பார்க்குறான்ல, அவன் புத்தியிலேருந்து தானே வருது, இங்கேருந்து தானே வர முடியும். அதே மாதிரி அந்த கொயவனுக்கு 100 இருக்குமாங்க? அவனுக்கு 1 மண்ணு தான். அவன் கணக்குப்படி வாங்கி வந்த 100 கிலோவை இன்றைக்கி விற்று தீர்க்கும். அது 100ஆக விற்றோம்னா கொஞ்சம் அதிகம், 150 கூட அது பண்ணிட்டான்னா இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும். அவனுக்கு அந்த விலை எவ்வளோ? மண்ணுக்கு தான் விலை அவனுக்கு. எப்போ ஒரு கருத்து அங்கே இல்லாமல் இங்கிருந்து வருதோ, மண்ணில் நம் கருத்தை திணிக்கிறோம். மண்ணினுடைய விகாரத்தை ஏற்படுத்தி, அது விகாரம் தானாக ஏற்படலாம், ஆனால் நீ அதுக்கு பேர் கொடுக்குறப்பாரு. அந்த பேர் எங்கேருந்து உண்டாகுதுன்னா உன்னுடைய மனதிலிருந்து உண்டாகிறது. மனம்தான் பிரபஞ்சத்தை பார்க்கிறது. மனதிற்கு நாமரூபங்கள் தான் ஒரே பிரம்மத்தை பலவாக பார்க்க வைக்கிறது. அப்போ உங்ககிட்ட மனம்ங்கிற உள்ளங்கிற ஒரு கருவியை கொடுத்தாச்சு. அந்த கரணத்தை வச்சுக்கிட்டு சைதன்யம் உள்ளேருந்து பார்க்கும் பொழுது அதுவே இத்தனையாக சிதறுண்டு இருக்குது மாதிரி தெரியுது. இந்த நாமரூபம்ன்ற கணக்கு எடுத்துட்டோம்னா அது எடையும் இல்லை, இருப்பும் இல்லை. அப்போ சிருஷ்டி பண்ணுறதுக்கு உபாதான காரணம் யாரை கேட்பாங்களா? உன் புத்திலேருந்து உண்டாகிறதுக்கு என்ன உபாதான காரணம் வரணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த பகவானுடைய புத்திலேருந்து இதெல்லாம் உண்டுதுன்னா, இந்த பேனா எழுதுதுங்களே, கத்தி குத்துதுங்களே, அதெல்லாம் வெறும் நாமரூபம் தான். ஆமாம், கத்தி நாமரூபம்னா உன் உடம்பு நாமரூபம், அது குத்தி ரத்தம் வருதுன்னா அது நாமரூபம். அவங்கள நிஜமாக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்த நாமரூபனும் பார்க்க தெரியணும். நாமரூபத்துக்கு இருப்பிடம் புத்தி, அங்கே எதுன்னு இருக்குது? பிரம்மம். ஆனால் நீ அதை எதுவாக பார்க்கிறாய்? நாமரூபமாக பார்க்கணும். இதை நாமரூப உற்பத்தியை, இந்த நீர்க்குமிழி உற்பத்தியை நீங்கள் பரிணாமம்னு சொல்லுவீங்களா, விவர்த்தம்னு சொல்லுவீங்களா? ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீரிலிருந்து நீர்க்குமிழி வருது. இப்போ நீர் பரிணாமம் அடைந்து நீர்க்குமிழியாக மாறிச்சுன்னு சொல்லுவோமா? பரிணாமம் என்ன? முதல் கெட்டு ஈறு உண்டாதல். முதல் கெட்டு போகணும், பால் கெட்டு தயிராகணும், மறுபடியும் திரும்பி பாலாக மாற முடியாது. அது பரிணாமங்கிறோம். இப்போ தண்ணீரிலிருந்து நீர்க்குமிழி வந்ததுன்னா அதை பரிணாமம்னு சொல்ல முடியுமா? உண்டாகுச்சுன்னு சொல்ல முடியாது, உண்டாகவில்லைன்னு சொல்ல முடியாது. உண்டானது நாம ரூபங்கள் இருக்குது, பெரிய குமிழி சிறுமு குமிழி எல்லாம் சொல்கிறோம். அப்போ அதை விவர்த்தம்ங்கிறோம். ஆஸ் தோ. அந்த விவர்த்தத்துக்கு தான் உதாரணங்கள் சிப்பியில் வெள்ளி, கயிற்றில் பாம்பு, தூணில் புருஷன். இதெல்லாமே உற்பத்தியே இல்லைங்க, உங்கள் மனதில் தோன்றிய நாம ரூபங்கள் தான். ஒரு சோத்துக்கு, ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் சொல்ல முடியும், எல்லா உதாரணத்துக்கும் கொடுத்துருக்க முடியாது. இங்கே ஒன்றுக்கு சொன்னோம்னா ஒட்டுமொத்த ஜகத்துக்கு நீ அதை புரிஞ்சுக்கணும். திருஷ்டாந்தம் ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். இப்படி பார்க்கும் பொழுது சிருஷ்டியை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? சங்கரர் விளக்கும்படி, வேதாந்தப்படி இங்கே சிருஷ்டி என்பது விவர்த்தம் தான். விவர்த்தமாக ஆஸ்தோ நாமரூபங்களாக இந்த பிரபஞ்சம் வெளிப்படுகிறது. உண்மையிலேயே அந்த களிமண்ணை பொம்மையாக்கும் பொழுது அவன் என்ன தான் செய்கிறான்? ரூபத்தை கொடுக்குறான், நாமத்தை நாம் கொடுக்குறோம். அதே பிரம்மம் தன்னை ரூபத்தை கொடுக்குது, நாமத்தை அதுவே புரிஞ்சுக்க. ஏன்னா அதுதானே ரெண்டுமே. அறிவாகவும் இருக்குது, அறிவில் நாமரூபமாக, அறிவில் தான் நாமரூபம் உண்டாக முடியும். ஏன்னா கண்ணை மூடிட்டு பார்த்தோன்னா ஒரு ரூபத்தை நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இப்படியே கற்பனையில் கதை எழுதுகிறவங்களாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்களெல்லாம் கற்பனையிலே கேரக்டரை உண்டாக்குறாங்க, ரூபங்களை உண்டாக்குறாங்க, ஒரு உலகத்தை உண்டாக்குறாங்க. அங்கே நிறைய மக்களெல்லாம் வசிக்கிற மாதிரி எத்தனை கதைகள் அம்புலிமா கதையில் பார்த்துருக்குறோம். இன்னும் கூட கதை எழுதுகிறவங்களாம் இருக்கிறாங்க. இட் இஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறாங்க. அத்தனையுமே ரூபமும் நாமமும் சைதன்யத்திலிருந்து புறப்படுது. இப்போ சைதன்யத்தை தண்ணீர்னு வச்சோம்னா நாமரூபங்களெல்லாம் ஜகத்துன்னு வைக்கணும். இப்போ சொல்கிறாரு, அகிலம் ஆதாரே ஜகந்தி பரமேஸ்வரே. இப்போ பரமேஸ்வரன் தான் உபாதானே, உபாதான காரணமாக, பொருள் காரணமாக இருந்து அகிலத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். ஜகந்தி பரமேஸ்வரே. அப்படி உண்டான அந்த ஜகத்தை பரமேஸ்வரன் கட்டி ஆள்கிறார். ஜகந்தி அப்படின்னா, ஜகம்னாக்கா ஜகத்து, ஜகந்தின்னா ஜகத்தினை பரமேஸ்வரே என்றால் கட்டி ஆள்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி அவர் படைச்சார்?
தானே உபாதானமாக இருந்து உண்டாக்கிறார். அவர் அறிவு சொரூபமாக ஞான சொரூபமாக இருப்பதனால இந்த சிருஷ்டியும் ஜடம் என்று சொல்லக்கூடாது. அதை ஜடம் என்றது போல வேற மாதிரி என்ன பேசுகிறோம், நாமரூபம்னு பேசுகிறோம். அந்த நாமரூபங்களை தான் சர்க்க ஸ்திதி லயம் என்று சொல்கிறோம். சர்க்கம்னா உற்பத்தி, ஸ்திதினா நிலைத்தல், யாந்தி லயம் யாந்தி, யாந்தினா நடைபெறுகிறது. இவ்வாறு இந்த மூன்றையும் அவர் நீர்க்குமிழி மாதிரி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் கனவை உற்பத்தி பண்ணி உங்களுடைய கனவு மறைவது போல அங்கே இருக்கிற ஜடப்பொருள் எல்லாமே, அங்கே சித்து பொருள் இருப்பான், மனிதனும் உயிரோடு இருப்பான், அவனும் பேசுவான், அவன் பார்க்கின்ற கல்லும் கூட ஒரே நாம ரூபந்தான். எங்கிருந்து வந்தது? சைதன்யத்திலேருந்து வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். सच्चित् आत्मनि अनुस्यूते नित्ये विष्णु प्रकल्पिता विक्तयो विविधा सर्वा आटके கடகாதிவத். இங்கே பகவானுக்கு விஷ்ணு அப்படின்னு பேர் கொடுக்குறார். விஷ்ணுன்னா எங்கேயும் விரைவி இருப்பது, எங்கும் இருப்பதுக்கு விஷ்ணு அப்படின்னு பேர் வைக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சச்சிதானந்த வஸ்து. சச்சித் ஆத்மனி அனுஸ்யூதே நித்திய விஷ்ணு. இந்த விஷ்ணுவிடம் நிறைவு இருப்பது, நிறைந்திருப்பது சச்சிதானந்தம். அனுஸ்யூதேனா விரைவி இருத்தல், எங்கே பார்த்தாலும் அது செல்கிறது. அவரிடம் இந்த ஜகத்து பிரகல்பிதம், கற்பனையாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார். கனவு தோன்றுவது மாதிரி அவர் கற்பனையாக எண்ணி பார்க்கிறார். அதுதான் இந்த ஜகத்து. அப்போ நான் தானே பார்க்குறேன், நீ தான் அந்த விஷ்ணு. உன் கனவை நீ பார்க்குற மாதிரி இந்த ஜகத்தை அவர் பார்க்குறார். உண்மையிலே அவர் உங்கள் உடம்புக்குள்ளேருந்து பார்க்குறார். பார்க்குறவர் அவர் தான். கனவு உதாரணம் எதுவோ அதே தான் நனவு உதாரணத்துக்கோ. இப்போ கொஞ்சம் கற்பனையை கொஞ்சம் நீங்கள் உள்ளே ஓட்டி பாருங்கள். பிரம்மம் ஜகத்தை படைக்குது. அதில் சூக்ஷ்ம சரீரங்களும் ஸ்தூல சரீரங்களும் ஆயிரக்கணக்காக இருக்குது. இப்போ இத்தனையும் நம்ம கற்பனை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பிரம்மம் இருக்குது, இந்த மாதிரி பிரம்மம், அதுக்கு ஒரு போர் அடிக்குதுன்னு சிருஷ்டி பண்ணுது, தனக்குள்ளே கற்பனை பண்ணுது. ஒரு பெரிய அரண்மனை கற்பனை பண்ணிடுச்சு. அதில் ஒரு 10 பேரை கற்பனை பண்ணுது. அந்த 10 பேர் அரண்மனைக்கு வேண்டியதெல்லாம் அதில் கற்பனை தானே. நாம ரூபங்கள், தூண் இருக்குது, பெயிண்ட் பூசி இருக்கிறாங்க, எல்லாமே எண்ணங்கள் தான். அங்கே 10 பேர் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எண்ணம் தானே. இப்போ அவங்க அந்த அரண்மனைக்குள்ளே இந்த இடத்துல ஆணி அடிக்கலாமா, இங்கே படம் மாட்டலாமா, இங்கே போத்துட்டி வைக்கலான்னு பேசுகிறாங்க. இந்த கற்பனைக்குள்ளே இருக்கிற மக்கள், அவங்களுக்குள்ள அறிவாக இருக்கிறது யார்? இந்த விஷ்ணு தானே. அவர் தானே பங்களாவை படைத்தார். அதில் இருக்கிற மக்களை அவர் தானே படைத்தார். அப்போது அங்கே இருக்கிற பொருளெல்லாம் அவருன்னா அங்கே இருக்கிறவங்களோட அறிவும் அவர் தானே. அப்போ அந்த பங்களாவில் இருக்க தூணு இதெல்லாம் பார்க்குறது யார்? இந்த 10 பேரும் பார்க்குறாங்க இல்லையா. 10 பேருக்குள்ளே இருந்து பார்ப்பது யார்? விஷ்ணு தான் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப நல்லா தெரிந்த 10 பேரை நான் தான். இவங்களும் சண்டை பிடிச்சிட்டாலும் வேடி தான் பார்ப்பார். ஆனால் 10 பேருக்குள்ளே இருந்து சண்டை பிடிக்கிறது இவரே தான். ஆச்சரியமாக இருக்குது. அவர் நிலைமை நம்ம நினச்சி பார்த்தோம்னா சந்தோஷமாக தான் இருக்குது. கனவை உண்டாக்கிட்டு இந்த கனவை ஒரு தற்காலிகமாக நம்ம இப்போது உண்டான மாதிரி எண்ணிக்கையை குறைச்சி ஒரு 100 பேர் 10 பேருன்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்.
இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் அதே மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போது ஏன் இந்த சைதன்யமான பொருள் நமக்கு ஸ்தூலமாக ஜடமாக தெரியுது? ஏன்னா அது ஒரு நீங்கள் கனவுல எப்படி உங்களுடைய சைதன்யமே ஜடமாச்சு, அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் அவருடைய கனவுல இருக்குது அவரு ஜடமாக தானே தெரியும். அவர் அப்படி தானே பார்ப்பார். அவர் தானே பார்க்குறாரு. நான் பார்க்குறேனே ஜடமாக, அவர் தான்டா நீ. உன் உடம்புக்குள்ளேருந்து அவர் தான் இதை ஜடமாக பார்க்குறாரு. அப்போ கனவு நம்ம ஜடம்ங்கிறத ஒத்துக்கிறோம், அதே சமயத்தில் அது சித்துன்னு தான் ஒத்துக்கிறோம். எந்த விதத்துலேயும் அதில் உண்மையான ஜடம் அங்கே இல்லை. அங்கே கனவில் இருக்கின்ற அத்தனை பொருளுமே என்னுடைய அறிவுன்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் கடவுளுடைய அறிவு தான் இதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அவருக்கு ஒன்றா கனவாக தெரியணும் சார், எனக்கு ரொம்ப நனவாக இருக்குது. இப்படி தானே உன் கனவுல இருக்கவும் பேசுவான். தூங்குறவனு ஒன்றா கனவாக இருக்கலாம் சார், கனவுல இருக்க நமக்கெல்லாம் இது கனவா? அதுக்காக நீங்கள் காசு வாங்கிட்டு திருப்பி கொடுங்க ஓட முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். கனவுல கடன் வாங்கினவன் அங்கே விட்டு விட மாட்டான். கனவு முடிஞ்சவொன்னே அங்கே 2 பேரும் காணும். இப்போ ஆச்சரியமாக இருக்குது. கடவுளுடைய கனவு நமக்கு நனவாக இருக்குது. நம்முடைய கனவுல இருக்கவனுக்கு நனவாக இருக்குது. நம்முடைய கனவுல வரவனுக்கு நம்ம கனவு நனவு இல்லையா? எப்படி நம்ம கனவுலேருந்து விழித்த பிறகு அந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய சித்து பொருட்களும் அச்சித்து பொருட்களும் காணா போச்சோ, அதே மாதிரி நனவில் இருக்கிறதும் ஞான விழிப்பிலே காண போயிடும். அங்கே விழித்து அந்த கனவுன்னு சொன்னோம், ஞான விழிப்பிலே இது கனவுன்னு சொல்லுவோம். கனவுலேருந்து வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, கனவுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டோம். ஒருவேளை நம்ம கனவுல விழிச்சிட்டோம்னா ரொம்ப தாராளமாக சொல்லலாம்ல, இது என்னுடைய கற்பனை தான் அப்படின்னு. அவ்வளோ சுலபமாக இருக்குது வாழ்க்கை. உங்கள் வேலை கனவுல நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு கனவுன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு உங்கள் கனவு உண்மைத்தன்மையை கொடுக்குமா? இல்லை. அதே மாதிரி ஞான விழிப்பு வந்த பிறகு இந்த நனவும் கனவாக போயிடும். கனவில் விழித்து கொண்டு கனவில் இருப்பது போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். இங்கே இருப்பதெல்லாம் கனவுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறார். இங்கே இருக்கின்ற அத்தனையுமே சச்சிதானத்தினால் விரவப்பட்டிருக்கிறது. அது நித்தியமாக விஷ்ணுவாக இருப்பது அவருடைய கற்பனை தான். கற்பனைக்குள்ளே நாம் இருக்கிறோம் இல்லை. நான் ஒன்றை எண்ணினான்னா அந்த எண்ணத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த பொருளை பார்த்த உடனே இந்த பொருள் என்னுடைய ஞானத்துக்குள்ளே போயிடுச்சு. சைதன்யமாக இப்போ இந்த பொருளாக இருக்கிறது. இந்த பொருளை பார்த்த உடனே என்னுடைய சைதன்யம் இந்த வடிவை எடுத்துடுச்சு. ஒவ்வொரு வடிவிலையும் சைதன்யம் இருக்குது. எங்கேயோ இருக்கின்ற சூரியனை, தொலைவில் இருக்கிற நட்சத்திர நான் நினைத்து பார்க்கும் பொழுது என்னோட சைதன்யம் அதோடு இருக்குது. சைதன்யம் தீண்டாத ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஞானம் எல்லாத்துலேயும் தொட்டுக்கிட்டே தான் இருக்குது. உனக்கு வேற எதுவுமே இல்லை, எல்லாம் உன்னில் தான் தோன்றி மறையுது. அதனால் வியக்தையோ விவிதா சர்வா, இப்படி அவருடைய கற்பனையில் விதவிதமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருளெல்லாம் சிருஷ்டி ஆகுது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹாடகே கடகாதிபத்து. கடகம்னா காதில் போடுற ஒரு பொருள், தோடு கடகம். ஹாடகம்னா பொன். தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள்லாம் எப்படி உண்டாகுதோ, தங்கத்தை தவிர வேறு எதாவது இருக்குதா? அது என்ன? கடகாதிபத்துனா கடகம் முதலான ஒட்டியானம், கிரீடம், வளை, காப்பு, இங்கே கையில் போடக்கூடிய நெளி, வளையல், இது எத்தனை இங்கே பேர் வச்சாலும் நாமரூபங்கள் தான். அங்கே இருப்பது ஒரே பொருள். அந்த ஒரு பொருள் கற்பனைக்கேற்ப பல வடிவங்களை எடுக்குது. தட்டானுடைய கற்பனைக்கேற்ற பல வடங்களை எடுக்குது. அதே மாதிரி பகவானும் அவருடைய கற்பனைக்கேற்று அவரும் பல வடிவை எடுத்துக்கிறார். நீங்களும் ஒரு கற்பனை எடுத்தீங்கன்னா நீங்கள் பல வடிவை எடுத்துடுறீங்க. நிறைய சினிமா கதை எழுதுகிறவங்களெல்லாம் அந்த கேரக்டர் கற்பனையில் பார்க்குறாங்க, அதோட வாழறாங்க. ஒரு அரை மணி நேரமாவது அந்த கேரக்டரை மனசில் நினச்ச பிறகு தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு போய் நடிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட அந்த கற்பனையில் ஒரு கேரக்டர் உண்டாகி உயிரோடு அது செயலை செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். வியக்தம்னா வெளிப்படுது. அவருடைய கற்பனையிலிருந்து பொன்னிலிருந்து ஆபரணங்கள் தோன்றுவது போல
அவருடைய சைதன்யத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளும் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறார். பதினோராவது பாடல். இது ஒரு உதாரணம் தான் சொல்றாரு. யதா ஆகாஷே ஹிருஷிகேஷோ நானா உபாதி கத விபுஹு தத் பேதாத் பின்னவத் பாதி தன்னாசே சதி கேவலஹ. அங்கே விஷ்ணுன்னு பேர் சொன்னார், இங்கே சங்கரருக்கு ரிஷிகேஷோ அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். ரிஷி என்றால் இந்திரியங்கள், புலன்கள். எல்லா உயிரினத்துக்கும் விதவிதமான புலன்கள், 5 புலன்களும் விதவிதமாக இருக்குது. நமக்கு கண்ணு மாதிரி நண்டுனுடைய கண்ணு துருத்திக்கிட்டு இருக்குது, இப்படி ஆடும், ஸ்டாக்குடு ஐ, அதுக்கு ஸ்டாக் இருக்குது. நம்ம கண்ணு ஒரு பள்ளத்துக்குள்ளே போந்துச்சிருக்குது. விதவிதமான கண்கள், அது அத்தனையும் அவர் ஆட்டி படைக்கிறார். ஹிருஷிகோ ஈஷ, ஈஷன்னா ஆட்டி படைப்பவர், கட்டுப்படுப்பவர். அவரை ஈஷன்னாலே கட்டுப்படுத்துவர்னு அர்த்தம். அவர் ஆட்சி. ரிஷிகோ ஈஷன்னா இந்திரியங்களை ஆட்சி பண்ணுபவர். ஆனால் ரிஷிகேஷன்னு பேர். யதா ஆகாஷே ஹிருஷிகேஷோ நானா உபாதிகத விபு அப்படின்னு இங்கே சொல்கிறார். இந்த ஹிருஷிகேஷனும் கூட ஆகாயம் போல எங்கேயும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். இப்போ ஆகாயம் எங்கும் இருந்தாலும் கூட இந்த பூமி மேலே ஆகாயம் இருக்குது. இங்கே நிறைய வீடுகள்லாம் கட்டிட்டோம். அப்போது இந்த ஆகாயத்துக்கு நம்ம வீடுன்னு பேர் வச்சிட்டோம். அது ஸ்பேஸ் தான் அங்கேயும் இருக்குது. இங்கே 3 சென்ட்டில் ஒரு வீடு கட்டியிருக்கிறாருன்னா 3 சென்ட்டு இடமா இருந்தது, ஆகாசமாக இருந்தது. இப்போது 3 சென்ட்டு வீடாயிடுச்சு. இன்னமும் அந்த ஆகாயம் உள்ளே இருக்குது. ஒருவேளை ஆகாயம் இல்லைன்னு நம்ம எப்படி உள்ளே வச்சுக்கிறது? உள்ள ஸ்பேஸ் இருக்கணும் இல்லை? 4 செவரு கட்டின உடனே அந்த ஆகாயம் இப்போது ஒரு நாம ரூபத்தை எடுத்துச்சு. ஹால், மண்டபம். இன்னொரு இடத்துல 4 செவரு கட்டிட்டு பெட்ரூம், இன்னொரு இடத்துல 4 செவரு கட்டு பாத்ரூம், கிச்சன் அப்படின்னு விதவிதமாக பேர் வைக்கிறோம். ஒரே ஆகாயம், ஒரே ஆகாயத்தை நாம் துண்டு துண்டாக பிரித்து அதுக்கு தனித்தனி பேர் வைக்கிற மாதிரி இந்த ஹிருஷிகேஷன் ஆகிய இந்த சைதன்யமும் சிறு சிறு பகுதிகளாக துண்டுபட்டு அதற்கேற்ற மாதிரி பேர் அடைபடுகிறது. இந்த துண்டுபடுவது எது பேர்? உபாதி அப்படின்னு பேர். யதா ஆகாஷே, எப்படி ஆகாசமானது ஹிருஷிகேஷோ, இந்த ஹிருஷிகேஷன் ஆகாசமாக இருந்து கொண்டு நானா உபாதிகத விபுகு, பலவிதமான உபாதிகளினால் அவர் பலவிதமாக தோற்றம் எடுக்கிறார். இந்த ஆகாசங்கள் இது மாதிரியான சின்ன சின்ன பாத்திரங்களெல்லாம் நிறைய வச்ச உடனே அது 5 லிட்டர், 6 லிட்டர், 7 லிட்டர், 11 லிட்டர்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகாயத்துக்கு லிட்டர் கணக்கில் சொல்கிறோம். அதுக்கு கணக்கு இருக்குதா? ஆகாயம் அளவற்றது. ஆனால் இங்கே எப்படி அளவு சொல்கிறீங்க? நீங்கள் 5 லிட்டர் ஆகாயங்கிறீங்க. நீங்கள் 5 லிட்டர் ஒரு பானையை வாங்கிட்டு போனால் 5 லிட்டர் ஆகாயத்தை வாங்கிட்டு போயிருக்கிறீங்க. ஏன்னா அவங்க சொல்ல 5 லிட்டர் பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிறார். 4.5 தாராளம் பிடிக்கும், 5 வரைக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறார். அப்போ ஸ்பேஸை அளந்து கொடுக்குறாரு. அளக்கு வச்சது எது? அந்த பாத்திரம் தானே. அந்த பாத்திரத்து பேர் உபாதின்னு பேர். அந்த உபாதி இல்லைன்னா அங்கே ஆகாசம் ஒன்று தான் இருக்குது, அளவற்றதாக இருக்கிறது. அளவற்றதை அளவுடையது போல காட்டுவது எது? இந்த உபாதி. இப்போ ஆத்மா எங்கும் இருந்தாலும் கூட, எல்லாவற்றிலும் இருந்தாலும் கூட, நம்முடைய உள்ளத்திலே அது பிரகாசிப்பதனால, அது வெளிப்படுவதனால என்னவோ ஆத்மா இங்கேருந்து தான் வருவது போலவும், இந்த உடம்பளவு தான் இருப்பது போலவும் நமக்கு ஒரு லிமிட்டேஷன் வருது இல்லையா? அதை தான் அவச்சின்னம், அவச்சேதம், துண்டுபடுத்தப்படுதல் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே இந்த ஆத்மா துண்டுபடவே இல்லை, ஆகாசமும் துண்டுபடவே இல்லை. நம்முடைய சுவர்கள் தான் அதை துண்டுபடுத்தி இத்தனையாக காட்டி கொண்டிருக்கிறது. அப்படி சொல்கிறார். இந்த நானா உபாதி, பலவித உபாதிகளினாலே, எறும்பு உடம்பு ஒரு உபாதி, கரப்பாம்பூச்சி உடம்பு ஒரு உபாதி, நண்டு ஒரு உபாதி, மனிதன், நாய், செம்மறியாடு, இப்படின்னு பல உபாதிகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன குடங்கள், விதவிதமான பொம்மைகள்.
இதுக்குள்ள அந்த ஆத்மா இருந்து கொண்டு அது நாயாகவும் செம்மறியாடாகவும் மனிதனாகவும் நண்டாகவும் எறும்பாகவும் இருக்குது. இப்போ உபாதிகள்லாம் வேறு தான், ஆனால் ஆத்மா உள்ள ஒன்று தான் இருக்குது. இந்த உபாதியெல்லாம் நாசம் பண்ணிட்டோம்னா அங்கே ஒரு ஆத்மா இருக்கும், அதுதான் பிரம்மம். அதுதான் எல்லாவற்றுக்குள்ளும் அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உபாதிகளுடைய வேற்றுமையினால் தத் பேதாத், பேதம்னா அந்த வேற்றுமையினால் பின்னவத் பாதி, எல்லாமே துண்டுபட்டதாக தெரிகிறது. அந்த உபாதி அழிந்து விட்டால் அங்கே இருப்பது ஒரே ஆகாசம்தான். தன் நாசே, அது அழிந்து விட்டால் தத் நாசே சதி ஒரு கால் கேவலக, அங்கே ஒன்று தான் இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொம்மைகள் கதை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பொம்மையும் ரூபத்தை எல்லாம் அழிச்சிட்டோம்னா அங்கே ஒன்று தான் இருக்கும். உபாதியை நீக்கிறதுன்னு என்ன, எல்லா பொம்மையும் கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு குவிச்சு தண்ணியை தெளித்து மாடையை போட்டு பிசைஞ்சிட்டோம்னா மறுபடியும் அதே களிமண், 100 கிலோ களிமண் மாறாமல் இருக்குது. கேவல களிமண், கேவல மிருண்மயம். அதுவே 100 ஆகுது, பலவாகுது. அதனால் எந்த விதமான கெடுதலும் இல்லை. ஏன்னா அந்த 100 கிலோ களிமண்ணுக்கு அதில் சேர்த்ததும் நீக்கியதும் எதுன்னு கேட்டால் நாமரூபங்கள் தான். நாமரூபம் சேர்த்து 100ங்கிறோம், நாமரூபத்தை நீக்கிட்டு 1ங்கிறோம். இப்போ 1 100 எல்லாம் வெறும் நாமரூபங்கள் தான். அங்கே இருப்பது சத் மாத்திரம், மிருண்மயம் மாத்திரம். இன்னொரு உதாரணம் தரார். இப்படி உதாரணங்களாக தரார். நானா உபாதி வசாத் ஏவ ஜாதி வர்ண ஆசிரம ஆதய ஆத்மனி ஆரோபிதாஸ்தோயே ரசவர்ணாதி பேதவத்து. மறுபடியும் சொல்கிறாரு, தோயே, அந்த 3வது வருஷத்தில் வருதுல, தோயம், தோயம்னா தண்ணீர். தண்ணீரானது ரசம் வர்ணம் போன்ற பேதங்களினாலே பல பெயர்கள் எடுது. இது கடல் ஜலம், இது ஏத்தி தண்ணி, இது வந்து ஆர்வோ வாட்டர், அப்புறம் இது பிஸ்லரி வாட்டர் அப்படின்னு ஏதோ பேரெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் சுவையர் மாறலாம். அது இப்போ அந்த வந்த நிலத்தினுடைய தன்மையை அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். அதனுடைய தன்மை திரவந்தான், அதனுடைய தன்மை அந்த மாதுரியம் தான், அந்த இனிமை தான். அதனுடைய தன்மை குளிர்ச்சி, சீதளம். தண்ணிக்கு 3ம் எப்போ உண்டு, சீதளம் குளிர்ச்சியும், மாத்துருங்கிற இனிமையும், திரவியங்கிற பாய்கின்ற ஒழுகி ஓடுகின்ற தன்மையும் 3ம் இருக்குது. இருந்தாலும் அது வந்துகின்ற இடத்துக்குன்ற உபாதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பல பேர்களை சொல்கிறோம். செம்பல புயல் நீர் போல அப்படிங்கிறாங்க. செம்மண்ணில் வந்ததுன்னா அது செம்மண் தண்ணி, களிமண் தண்ணி அப்படின்லாம் சொல்கிறோம். தோயே ரசவர்ணாதி பேதம், அதாவது தண்ணியிலே இப்போ வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணும்போது ஒரே தண்ணி தான், ஒரு ட்ராப்பு ஒரு வாட்டர் கலரை போட்ட உடனே அந்த தண்ணீர் எனக்கு கலர் ஆகிடுச்சு. வாட்டர் கலரில் நம்ம எத்தனையோ கலர் உண்டாக்குறோம், அங்கே தண்ணி ஒன்று தான் இருக்கிறது. 12 கலர் அல்லது 3 கலர், 3 கலரை விதவிதமாக யூஸ் பண்ணி பல கலர்களை நம்ம உண்டாக்குறோம். அதுபோல் இந்த உபாதியை பயன்படுத்தி பலவாக தெரிகிறது. நானா உபாதி வசா தேவை, இந்த நான பலவிதமான உபாதிகளின் வசத்தினாலே ஜாதி வர்ண ஆசிரமம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஜாதி வர்ணம் ஆசிரமம் அப்படிங்கிற நம்மளுடைய மனிதனுக்கும் சொல்லலாம், மற்ற எல்லாவற்றுக்கும் சொல்லலாம். மனிதர்களே ஜாதிகள் இருக்குது, மனித ஜாதி, மிருக ஜாதி, குதிரை ஜாதி. அதில் வர்ணம் இருக்குது, பிராமண சத்திரியம் என்ற வர்ணம். ஆசிரமம் இருக்குது, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரசன், சந்நியாசி. இதெல்லாமே உபாதி தான். ஒருத்தனுக்கே இவன் பிரம்மச்சாரின்னா கல்யாணம் கிடைச்ச மறுநாள் நீ இன்னும் பிரம்மச்சாரி இல்லைப்பா, இனிமேல் குடும்பஸ்தன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிற, இன்னுமா குடும்பம் அலைஞ்சிட்டு இருக்கிற, ஓய்வு வந்துடுச்சு இல்லை, இப்போ வானப்பிரசம் கோயில் குளம் அலைஞ்சிட்டு எதுக்கு வீட்டிலையே சுற்றிட்டு இருக்கிற. மனைவியே சொல்லுவாங்க, என் நேரம் இந்த ஆள் இங்கே எழுந்துட்டுற, எழுந்து போனால் கொஞ்சமாவது வேலை பார்க்கலாம். அப்புறம் எழுந்து போகிறாரு. அப்புறம் இன்னும் கூட உனக்கு ஆசையா, விட்டு தொலையா, சன்னியாசியாகு அப்படின்னு சொல்கிறாரு. ஆசையை விடு. எல்லாமே இந்த ஆசிரமங்கிறதெல்லாம் உபாதிகள் தானே. ஆத்மாவுக்கு இதெல்லாம் இருக்குதா? ஆத்மாவுக்கு எங்கே வர்ணம் இருக்குது, எங்கே ஆசிரமம் இருக்குது, எங்கே ஜாதி இருக்குது? அது சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகிதம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம்.
இவ்வாறு நானா உபாதி வசத்தினாலே ஜாதி வர்ண ஆசிரமம் நமக்கு வருவது போல ஆத்மனி ஆரோபிசாஸ், ஆத்மாவிலும் அது ஏற்றி பார்க்கப்படுகிறது. என்னிடம் இருக்கிற ஆத்மா உன்னிடமா இருக்காதுல ஒன்று தான். ஆனால் நாம் நீ கிரகஸ்தங்கிற இவனை வந்து சன்னியாசிங்கிறோம். இதெல்லாம் இந்த வேற்றுமையெல்லாம் என்ன? உபாதிகளால் ஏற்படுகிறது. எப்படி தண்ணீருக்கு நிறம் ஏற்படுகிறதோ அப்படிங்கிறார். இப்போ ஜகத்தை முடிச்சிட்டார், சிருஷ்டியை ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டார், உபாதி பற்றி சொல்லிட்டார். இப்போ நாம் பார்க்க போகிறது சரீர உற்பத்தியை அவர் பேசுகிறார். 12 தான் நம்ம 12. பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் துக்க சுக துக்கானாம் போக ஆயதனம் உச்சியதே. இப்போ ஸ்தூல உடம்பை அவர் சொல்கிறார். சிருஷ்டியில் பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம், இதுதான் இந்த உடம்புக்கு காரணம். கர்ம சஞ்சிதம் சஞ்சிதம்னா சேகரிக்கப்பட்டது. சேகரிக்கப்பட்ட கர்மங்களெல்லாம் ஒரு உடம்பை கேட்குது. வேலை செய்தும் கூலி கொடுக்கணும்ல. இந்த பிறவி முழுக்க நிறைய கர்மம் செய்தான், தர்மங்கள்லாம் செய்தான், அப்புறம் யோகம்லாம் பண்ணான், பக்தி செய்தான். இதெல்லாம் நிறைய புண்ணியத்தை உண்டு பண்ணியிருக்குது. அப்புறம் அதனால் சில பேருக்கு துன்பங்களும் கொடுத்துருக்கான், பாபமும் உண்டு பண்ணிடுது. இதெல்லாம் கர்மங்கள். கர்மம் செய்யும் பொழுது கர்மம் செய்து முடித்த பிறகு அது வந்து பலனாக கொடுக்கணும் இல்லையா? அது வரைக்கும் அந்த பலன் தர்ற வரைக்கும் அது ஒரு லேட்டன்ட் ஃபார்மில் இருக்குது, வெளிப்படாமல் மறைஞ்சிருது. அது பேர் பாப புண்ணியம்னு பேர். நான் ஒரு நல்ல காரியம் செய்துட்டோம்னா உடனடியாக நமக்கு நன்மை கிடைச்சிருதில்ல. அப்படி கிடைச்சிருச்சுன்னா அது திருஷ்ட பலன்கிறோம். ஆனால் சூக்ஷ்மமான பலன் நமக்கு காத்திருக்குது. உதாரணமாக நாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த இன்ப துன்பம் நமக்கு வந்துடுது. முதல்ல இன்பம் வருது, மறுநாள் தும்மல் வந்துடும், அது துன்பம் வந்துடும். இதெல்லாம் திருஷ்டம். ஒருத்தர் யஜ்ஞம் பண்ணுறார், ஜோதிஷ்டோமா அப்படின்ற யஜ்ஞம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா சொர்க்கம் போகிறதுக்கு. செய்து முடித்தோடனே சொர்க்கம் போயிடுவாரா? இந்த யஜ்ஞம் 2 நாள் அது 15 நாள் நடக்குது வைங்க. யஜ்ஞம் முடிஞ்ச உடனே இவர் காணாம போயிடுவார். உடனடியாக பலன் கிடைச்சா என்ன ஆகும்? அவர் சொர்க்கத்துக்கு போயிடணும். குழந்தை குட்டிங்கெல்லாம் கத்தோம், அப்பாயே போயிட்டாரே அப்படின்னு. அப்படி இல்லையே. அவன் யஜ்ஞம் செய்தது 25 வயசில், அவன் சொர்க்கம் அடைகிறது 90 வயசுக்கு இறந்த பிறகு. அப்போ அவன் செய்த கர்மம் எங்கே போச்சு? அப்போ செய்து ஏன் இப்போ பலவு தருது? அப்போ விளைவு தருகின்ற போது அது வரைக்கும் அந்த கர்மமும் அதன் பலனுக்கும் இடையில் கால இடைவெளி இருக்குது, இடைவெளி இருக்குது. சில கர்மங்களை செய்த இடத்துலையும் கிடச்சின்னு பணம், இந்த இடத்துல செய்துட்டு அங்கே பலனில் வாங்க முடியாது. இங்கே டோக்கன் வாங்க சார், அங்கே பால் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள் இங்கேயே கிடைச்சிடுது, கணத்தில் அறிஞ்சோன்னே இப்போ திருப்பி அடிச்சிடுறான். ஆனால் இந்த பலன் செய்கிற இடம் பூமியில், அனுபவிக்கிற இடம் சொர்க்கத்தில். செய்வது 25 வயசில், அனுபவிக்குதோ 90 வயசில். அப்போது கர்மம் ஒன்று, பலன் ஒன்று. கர்மத்துக்கேற்ற பலன் கிடைக்குது. ஆனால் இங்கே காலதாமதம், இடத்தாமதம் இருக்குதே, அது என்ன? அது வரைக்கும் எங்கே இருந்ததுன்னா அது யார்கிட்ட? பரமேஸ்வரனுடைய ரகசியம் அது. அதை பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம், அது அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் தான் சரீரத்தை உண்டாகுது இல்லையா? இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? 90 வயசு வரைக்கும் நிறைய அதிர்ஷ்ட பலனை உண்டாகிட்டான். தர்மமும் செய்துக்கிறான், அதர்மமும் செய்துக்கிறான். பலன் எப்போ கிடைக்கும்? டிலேட்டாக தானே கிடைக்கும். அது எங்கேயோ இது சேர்த்து வச்சுருக்கிறோம், அது பேர் சஞ்சிதம்னு பேர். இப்படி பல பிறவியில் நாம் தர்மங்களையும் அதர்மங்களையும் செய்து சஞ்சிதம்னு நிறைய பாவ புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு உடம்பு பத்தாது, லட்சம் உடம்பு கொடுக்கணும். அந்த லட்சம் உடம்பு எடுத்து வாழும்போது மறுபடியும் தர்மமும் அதர்மமும் பண்ணி பாவ புண்ணியத்தை உண்டு பண்ணுறான். அது இன்னொரு லட்சம் உடம்பு உண்டாகும். இப்படி லட்சக்கணக்கான உடம்புகளுக்கு வேண்டிய தர்மங்களையும் அதர்மங்களையும் செய்து வச்சுருக்கிறோம். அது ஒரு பிறவியில் அடிக்க முடியாது, பல பிறவி எடுக்கணும். அதிலிருந்து சில தர்மங்கள், சில புண்ணியங்கள், எனக்கு கொஞ்சம் அவசரம், எனக்கு உடம்பு கொடுங்க, இதெல்லாம் நான் அனுபவித்து அவனுக்கு கொடுத்தாகணும்
அப்படின்னு இருக்கிறோம். இந்த யார் கணக்கில் இருக்குது? எல்லாம் அகங்காரத்து கணக்கில் தான் இருக்குது. உள்ளத்தில் இருக்கின்ற அகங்கார கணக்கில் தான் இதெல்லாம் இருக்குது. செய்தவன் கணக்கில் தானே இதை கணக்கு வைக்க முடியும், ஆத்மா கணக்கில் இருக்க முடியாது. ஆத்மா சரீரத்தோடு சேரும் பொழுது உண்டாகின்ற மித்தியா அகங்காரத்தின் கணக்கில் இருக்குது. அப்போ கர்மங்களும் மித்தியா தான், அகங்காரமே மித்தியான்னா. இந்த சஞ்சித கர்மங்கள் எல்லாம் இந்த அகங்காரத்துக்கு உடம்பு தரணும்னு காத்துருக்கு. அந்த அகங்காரம் சொல்கிறான், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. போன பிறவியில் கடைசி காலத்தில் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், நல்லாவும் பாட ஆரம்பிச்சிது. ஐயோ, இது 20 வயசுலேயே நான் பாடியிருந்தேன்னா, 5 வயசில் பாடியிருந்தேன்னா உலக அளவுக்கு போயிருக்கேன். நான் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனே. இப்போது 75-80 வயசில் நான் இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண ஒரு ஆசை வருது இல்லை அவனுக்கு. என்ன ஆசை? எப்படியாவது பாடனாக இருந்து உலகத்தில் நான் நிறைய புகழ் பெறணும்னு ஆசை இருக்குது. இப்போ அந்த அகங்காரத்துக்கிட்ட ஆசையும் இருக்குது, அதுக்கு வேண்டிய உடம்பு தருவதுக்காண்ட பாவ புண்ணியங்களும் இருக்குது. அப்போ நமக்கு பிறப்பதற்கு என்ன காரணம்? நமக்கு அடுத்தடுத்து நம்ம பல பிறவிகள் எடுக்கிறது காரணம் ஒன்று ஆசை. ஆசை மட்டும் இருந்தால் போதாது. பாடகனாக ஆசை வேணும்னா பாவ புண்ணியமும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அமையணும். பாவ புண்ணியம் சேர்ந்துருந்தால் தான் உடம்பு கிடைக்கும். புண்ணியம் மட்டும் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, கந்தர்வ லோகத்தில் போய் பாட்டு பாடலாம். பாவம் நிறைய செய்திருந்தோம்னா ஆசை இருந்து பிரயோஜனம் இல்லை, கழுதியாக பிறக்கணும், அங்கே நல்லா பாடலாம். பாவ புண்ணியம் இருந்தால் தான் மிஸ்ர கர்மா அப்படின்னு போயிட்டோம்னா மனிதனாக பிறக்கலாம். இந்த புண்ணியத்திலையும் உத்தம புண்ணியம், மத்தியம புண்ணியம், அதம புண்ணியம்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உடம்பு மாறும். உத்தம புண்ணியம் பண்ணோம்னா அதுக்கேற்ற உடம்பு நல்ல ஒரு வர்ணாசிரம தர்மத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து பக்கத்தில் பாட்டு பாடுறவங்க, கோயில் குளம் அங்கே இருந்து பாட்டு கேட்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்கணும். இப்படிப்பட்ட இடத்துல பிறந்தோம்னா உடனடியாக அவனுக்கு பாட்டு வந்துடும். இதெல்லாம் பகவான் தான் செய்கிறார். அப்போ இந்த உடம்புன்ற ஒரு ஸ்தூல உடம்பு, இங்கே இவ்வளோ நகம் இருக்கணும், இவ்வளோ தலைமுடி இருக்கணும், இத்தனை வயசுக்கு அப்புறம் முடி கொட்டணுங்கிறது எல்லாமே பாவ புண்ணியம்தான். இத்தனை நாளுக்கு அப்புறம் 40 வயசில் இன்சுலின் பற்றாக்குறை டைப் 2 டயபெட்டிஸ் வரணுன்னாலும் பாவம்தான். எல்லாமே இந்த சரீரம் சம்பந்தமான அத்தனையுமே நாம் ஈட்டிய கர்மங்கள். அந்த கர்மங்கள் தான் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து தாய் வயிற்றிலே அந்த ஜீவனை புகுத்தி அந்த உடம்பு உருவாகுது. அப்போ உடம்பு வரும்போது கான்ஜெனிட்டல் டிசார்டர்னு சொல்கிறோம். பிறக்கும் பொழுதே இப்படி பிரச்சனையோடு பிறந்திருக்குதுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட உடம்பு தான் அந்த கர்மம் கொடுக்குது. இல்லையே, அம்மா அப்பாவுடைய ஜீன் தானே காரணம். அம்மா அப்பா எல்லாருமே நல்லா ஜீனை தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜீன் வேலை செய்யணும் இல்லை. அம்மா அப்பா நல்ல ஜீனை கொடுத்துருக்கலாம், அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. குழந்தை எப்படியா இருக்குது அப்படின்னா அந்த ஜீன் குழந்தைகிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு ஜீன் வேலை செய்யணுங்கிறத யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அம்மா அப்பா கொடுக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கொடுத்த பிறகும் வேலை செய்ய மாட்டேங்குது, மந்தமாக வேலை செய்யுது. எல்லாருக்குமே இன்சுலின் ஜீன் இருக்குது. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த கணையத்தில் வேலை செய்து தானே இருக்குது. அப்போ திடீர்னு அந்த ஜீனை மக்கர் பண்ணுது, உற்பத்தி நிறுத்திட்டேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியல. சில பேருக்கு 90 வயசு வரைக்கும் இன்சுலின் இருக்குது. சில பேருக்கு அவங்களுடைய ஜீனே சில ரத்தத்தில் உற்பத்தி பண்ணி சில பொருட்களை அவங்களுக்கு பாய்சன் உண்டாகுது உடம்பில். டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, இவனுக்கு எப்படி இந்த நோய் வந்தது, நல்லா தானே இருந்தார், இது அலர்ஜிங்கிறாங்க. ஒரு ஆன்டிஜன் உங்களுக்குள்ள நிறைய உண்டாகி ஆன்டிபாடி டைட்டர் அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா சொல்ல முடியாது. இதெல்லாம் கர்மத்தினுடைய விலை தான். மாலிக்யூல் லெவலில் கர்ம வேலை செய்யுது. ஒவ்வொரு மூலக்கூறுலேயும், ஒவ்வொரு அணுவிலையும், ஒவ்வொரு ஜீன்லையும் அது புகுந்து தன்னுடைய பீரியாடிக்கலாக கர்மத்தினுடைய தன்மையை ஏற்ற மாதிரி வாழ்க்கை முழுக்க ஜீன்களை திறந்து மூடுது. இப்படிப்பட்டது இந்த ஸ்தூல சரீரம். அது எதனால் உட்கப்பட்டதுன்னா பஞ்சீகிருத மகாபூதம். மகாபூதம்னு சொன்னோம்னா, வெறும் பூதம்னு சொன்னோம்னா நம்ம ஸ்தூலமாக பார்க்குற பூதங்கள் தான். மகாபூதம்னு எப்போ மகா போட்டோம்னா அது சூக்ஷ்ம பூதம்னு அர்த்தம். சூக்ஷ்மத்தை மகாபூதம்னு சொல்கிறோம்.
இப்போ பகவான் நான் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். சிருஷ்டி பண்ணுறதுக்கு என்ன காரணம்? பகவானே இப்போ சும்மா தானே இருந்தீங்க, இப்போ என்ன? என்னிடம் போன சிருஷ்டியில் இருந்த அத்தனை ஜீவர்களும் காரண சரீரத்தில் இருக்கிறாங்க. காரண சரீரம்னு என்ன? அகங்காரம், யூனிட். ஆத்மா யூனிட்டைஸ்டு. எங்கும் இருக்கின்ற ஆத்மா ஒரு யூனிட்டாக இருக்குது. அந்த யூனிட் ஏன் ஆச்சு? அந்த யூனிட்டாக இருக்கிறது எதுன்னா சரீரம், சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் கண்டென்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது காரண சரீரங்கிறோம். அதில் தானே அகங்காரம் இருக்குது. சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து அகங்காரம் வரும். இப்போ சூக்ஷ்ம சரீரம் கண்டென்ஸ்டு ஃபார்ம். இதை திரட்டி விதை ரூபமாக மாற்றிடும். ஆலமரத்தை அப்படியே திரட்டி விதையாக்கிட்டோம். விதைக்குள்ள முழு ஆலமரமும் இருக்குது. அதே போல் இந்த சூக்ஷ்ம சரீரமும் பஞ்ச ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மன புத்தி எல்லாமே சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? அதை காரண சரீரங்கிறோம். அதில் அறியாமை இருக்குது. அறியாமைன்னு அகங்காரம் இருக்குது. ஆத்மான்னு தெரியாது இருக்குது. இந்த அகங்காரங்கள் எத்தனை கோடி இருக்குதுன்னு பார்க்குறாரு. அது எண்ணற்றதாக இருக்குது. எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் தானே சிருஷ்டிகர்த்தா. காரண சரீரங்கள்லாம் என்ன இருக்குது? பாப புண்ணியங்களும் நாமரூபங்களும் தானே. நாமரூபங்கள்லாம் திரண்டு போய் ஜிப் பண்ணி வச்சுருக்குது ஃபைலில். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த எல்லா கர்மங்களும் நினைவுகள் எல்லாமே கோடட் ஜிப்டு ஃபைலாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் பேக்கடு. இன்ஃபர்மேஷன் வந்து பொருளா? இல்லை. பாருங்கள், நாம் நினைக்கிறோம் பொருள்னு. பொருளெல்லாம் இப்போது இன்ஃபர்மேஷனாக மாற்றி வச்சுருக்கிறார். இந்த ஜகத்தே இன்ஃபர்மேஷனாக மாறிடுச்சு. தகவல் ரூபமாக கோடிஃபிகேஷன். அந்த கோடெல்லாம் ஜிப் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கிறார். அப்போ பிரபஞ்சமும் ஜிப் கோடில் இருக்குது. ஜீவர்களும் தன் கர்மாவை ஜிப் கோடில் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே இது இருந்தால் ஜிப் கோடட் ஃபார்மில் இருந்து. ஜிப்னா உங்களுக்கு தெரியுதில்ல, ஜிப் பூர்த்தி எழுதுகிற மாதிரி. நம்ம அந்த காலத்தில் விண்டோஸில் எல்லாம் ஃபைலை ஜிப் பண்ணுவோம். இப்போ பண்ணுறாங்களா? ஃபைல் சைஸ் கம்மியாகிடும். சரி, இப்போ இது பேர் காரண பிரபஞ்சம், காரண நிலையில் இருக்கின்ற சரீரங்கள். இதை அவ்யக்தம்னு பேர். இது பேர் வெளிப்படாமல் இருக்குது. எங்கே இருக்குது? எல்லாமே தகவல் தான். எல்லாமே தகவல் தான். குழந்தைகிட்ட இந்த மாதிரியான மனுஷன் உண்டாகணும்னு அம்மா அப்பா என்ன கொடுக்குறாங்க? தாய் வயிற்றில் தகவலை தான் கொடுக்குறாரு. ஆண் விந்தில் குழந்தைக்கு வேண்டிய தகவல் தானே இருக்குது. குழந்தைக்கு வேண்டிய உபாதான காரணம்லாம் அங்கே இருக்குதா? வெறும் நிமித்தம் தானே இருக்குது. டிஎன்ஏ தானே இருக்குது. உபாதான காரணம் அம்மா கொடுக்குறா. இதெல்லாம் சிருஷ்டிக்குள்ளே. இப்போ நினச்சி பாருங்கள், பகவான் இப்போ சிருஷ்டி பண்ணணும்னா அது என்ன காரணம்? போன சிருஷ்டியில் இருந்த அத்தனை எண்ணற்ற ஜீவன்களும் பகவானே எனக்கு சரீரம் கொடுங்க, நாங்கள் ஈட்டி வைத்த பாவ புண்ணியத்தெல்லாம் சாப்பிடணும், எவ்வளோ தர்மம் பண்ணேன், அனுபவிக்காமலே நான் இறந்துட்டேனே, நீங்கள் எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டீங்க, பொறுக்க கவலைப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. நீங்கள்லாம் தினமும் சிருஷ்டியில் தூங்கி எழுந்துக்கிறீங்கள, நானும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு அவரும் கொஞ்சம் இளைப்பாடுறார். இளைப்பாற பிறகு சிருஷ்டி பண்ணுறார். எதன் அடிப்படையில் நமக்கு சரீரம் கொடுப்பார்? அவர் இஷ்டமா? நம்முடைய ஆசையும் நம்முடைய பாவ புண்ணியம் தான். ஆசையும் பாவ புண்ணியம் ஆளாளுக்கு வேற வேறு மாதிரி இருக்குது. காரண சரீரத்தில் அது இருக்குது. அப்போ அதுதான் நிமித்த காரணமாகவே இருக்குது. உண்மையில் அவர் யோசனை கூட பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆகட்டும்ங்கிறார், அவ்வளோதான். ஆகட்டும்னு சொன்ன உடனே அந்த காரண சரீரமே அன்சிப் ஆகிடுது. காரண சரீரம் அன்சிப் ஆன உடனே சூக்ஷ்ம சரீரம் உண்டாய். சூக்ஷ்ம சரீரத்தில் வந்த உடனே பாவ புண்ணியங்கள்லாம் ஸ்தூல சரீரத்தை பில்டு பண்ணுது. காரண சரீரம் ஃபுல் ஃப்ளெஜராக வந்துடுது. இப்போ எறும்பு காரண சரீரம் இது மாதிரிலாம் வந்துருக்குது. ஆசையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே பார்க்குறாரு, இது எறும்புது காரண சரீரம் மாதிரி இருக்குதே, சூக்ஷ்ம சரீரம் எறும்பு உடம்பு வேணும் அப்படின்னு எறும்பு உடம்பு உண்டாக்கணும் இல்லை, அதுக்காக வேண்டி பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணுறார். அந்த பஞ்சீகரணம் பண்ணும்போது தான் பரிணாமம் உண்டாகுது. இப்போ நாம் சொல்கிற பரிணாமம் எல்லாம் சாஸ்திரம் இல்லைன்னு சொல்லலை, பஞ்சீகிருதம் தான் பரிணாமம். ஆனால் மகா பஞ்சபூதங்களை உண்டா பண்ணாரே, அது பரிணாமம் இல்லை, அது விவர்த்தம். இப்போ சூக்ஷ்மமாக விவர்த்தத்தை உண்டாக்கி விவர்த்தத்தை பரிணாமமாகிறார். இப்போ பரிணாமம் உண்மையா விவர்த்தம் உண்மையானா? விவர்த்தத்தில் உண்டானதான பரிணாமம். இப்போ பரிணாமமும் விவர்த்தம் தான்.
எப்படி இருந்தாலும் அத்வைதத்தை அடிக்க முடியாது. டார்வினிசமோ டாக்கின்ஸோ யார் வந்து இங்கே நின்னாலும் நாங்கள் விவர்த்தத்தில் வந்த பரிணாமம் ஒத்துக்கிறேன். டாக்கின்ஸ் யூ ஆர் கரெக்ட், 100% கரெக்ட். ஆனால் விவர்த்தம் கனவு ஆஸ்டோ என்ன தொந்தரவு பண்ணாமல் இருங்க. ஆஸ்டோவாக இருக்கட்டும், ரியலாவாக இருக்கட்டும், நான் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை ஒத்துக்கிறோம். சாஸ்திரம் மறுக்கவில்லை. அத்வைத வேதாந்தம் எந்த விஞ்ஞானத்தையும் மறுப்பதில்லை. அதுக்கு ஒரே பதில் தான், இதெல்லாம் விவர்த்தம் மித்யா. நீ மித்யாவில் என்ன ஒன்றா நீ சொல்லிக்க, நீ எத்தனை ஒன்றா சண்டை போட்டுங்க, எத்தனை மதங்களன்னா உற்பத்தி பண்ணிங்க, எல்லாம் மித்யா ரூபம் தான், அகங்காரத்தினுடைய விளையாட்டுகள் தான் இப்படின்னு புரிஞ்சுக்குங்க. சரீரங்கள் எடுக்க வேண்டிய நிலையிலே சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் காத்திருக்கும் பொழுது அவர் பஞ்சபூதங்களாகிய மகா பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணி ஸ்தூல ஆகாயம், ஸ்தூல வாயு, ஸ்தூல அக்னி, ஸ்தூல நீர், ஸ்தூல நிலங்களை உண்டு பண்ணுறார். அது 7 உலகங்களாக வடிவடிக்கின்றது. பூலோக, போர்லோக, ஸ்வர்கலோகம் முதலானதெல்லாம் உண்டாகுது. அதல, விதல, சுதல, மகாதல, தலாதல, ரசாதல, பாதாளம் என்ற 7 கீழ் உலகம் எல்லாமே பஞ்சீகரணத்தில் உண்டாயிடுது. இப்போ சரீரங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஓடி போய் அவங்களுக்கு விரும்பியான உடம்பை எடுத்துங்க அப்படிங்கிறார். எல்லாரும் ஓடி போய் அவங்களுக்கு தான் ஆசை இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரே உடம்பு ஓடுறான், பாவ புண்ணியம் மாற்றினோம். ஒரு உடம்பு இருக்குது, நம்ம 2 பேரும் உள்ளே போகிறோன்னா, ஐயா என் பாவம் முன்னோட பெருசு, அதனால் இந்த உடம்பு எனக்கு, என் புண்ணியம் 2 பேருக்கு ஒரே மாதிரி புண்ணியம் இருக்குமா? இருந்துட்டு போட்டோம். ஆனால் பாவம் வேறு மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் சரீரங்கள் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துடுறார். இப்படி புரிஞ்சுங்க. பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம். இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாகிறது, இந்த உடல்களெல்லாம் எப்படி உண்டாகின்றன, இந்த பரிணாமவாதிகள் சொல்கிறாங்களே, அர்க்கியாவிலேருந்து அப்புறம் ப்ரோகரியாட்ஸு, அப்புறம் யூகரியாட்ஸு, அதுக்கப்புறம் எத்தனை விதமான டைனாசார் முதல் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் தேவலோகத்தில் சரீரம்லாம் எப்படி வந்தது. எப்படி இருந்தாலும் சம்பவம் வெல் டன். சம்பவம்னா வெல் டன், பவம்னா டன், சம்னா வெரி குட், வெல் டன். இல்லை சிருஷ்டி எப்படிப்பட்டது, யாரும் குற்றம் சொல்ல, மேனுஃபேக்சர் டிஃபெக்டே கிடையாது. இந்த சரீரம் சரியில்லை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் முறையிட முடியாது. என்ன இப்படி படைச்சிட்டிங்களே எனக்கு அப்படின்னு. உன்னுடைய சஞ்சிதை எடுத்து பார் அப்படின்றார். நீ போட்ட ஆர்டர் படி தான் நான் கொடுத்துருக்குறேன். அப்புறம் எடுத்து ஆர்டர் பாரு, ஓகே நெக்ஸ்ட் டைம் வேறு கொடுப்பீங்களா, உன் ஆர்டர் மாற்று. அதெல்லாம் சம்பவம். அது எப்படி உண்டாது, கர்ம சஞ்சிதம். நீ எவ்வளவு கர்மத்தை செய்து வைத்தால் அதுக்கேற்ற அளவுக்கு உண்டாகிறது. அந்த சரீரம் இப்போது இந்த சூக்ஷ்மமாக இருக்கின்ற சரீரத்துக்கு எதுக்காக இந்த சரீரம் கொடுத்துருக்கிறாரு? இவங்கெல்லாம் கேட்டாங்களே, அனுபவிக்கணும்னு கேட்குறாங்க பாவ புண்ணியத்தை. அதனால் அதுக்கு ஒரு அனுபவிக்கிறதுக்கு ஒரு 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 இடம் வேணும் இல்லையா? ஒரு உடம்பு கொடுத்தா தானே அங்கே உள்ளேருந்து அனுபவிக்க முடியும். உடம்பு கொடுத்தா போதுமா, சுற்றுப்புறமும் கொடுக்கணும் இல்லை? அதையெல்லாம் அவர் கொடுக்குறார். ஸ்தூல பிரபஞ்சத்தை கொண்டு சரீரம் சுக துக்கானாம் போக ஆயதனம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு சிருஷ்டி செய்யப்பட்ட இந்த சூல சரீரமானது அவன் இன்ப துன்பங்களை அனுபவித்திருக்க வேண்டிய ஆயதனம், கவுண்டர் பாயிண்ட், இருந்து பெறுவதற்கும் டிரான்சாக்ஷன் பாயிண்ட், பரிமாறுவதற்கு ஒரு உடம்பை கொடுக்கிறார். இந்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கும் போது இவனை அனுபவிக்க வேண்டி இருக்கிறானே. சில பேர் பாவ புண்ணியத்தை உலகத்தில் அனுபவிக்கிறதில்ல, இன்னொரு உடம்பாகவே அனுபவிக்கிறான். அவன் செய்த பாவ புண்ணியம் அவனுக்கு ஏற்ற மகனை பிறந்து வச்சு. இப்போ பாவ புண்ணியம் மகன் வடிவிலும் வரும், இன்னொரு ஸ்தூல உடம்பாகவும் வரும், மனைவி வடிவிலும் வரும், கணவன் வடிவில் வரும், எல்லா வடிவத்திலும் வரும். இப்போ சூக்ஷ்ம உடலை பற்றி அடுத்த பாடல் சொல்கிறாரு. பஞ்ச பிராண மனோபுத்தி தசேந்திரிய சமன்விதம் அபஞ்சீகிருத பூதா உத்தம் சூஷ்ம அங்கம் போக சாதனம். இங்கே என்னென்ன சூக்ஷ்ம சரீரத்தில் சொல்கிறாரு. பஞ்சப்பிராணன் மனம், புத்தி, தசை இந்திரியங்கள் கூடியதுன்னு சமன்விதம், இதை விட்டு கூடியது. இது எதனால் செய்யப்பட்டது?
பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்ச மகாபூதங்களின் சேர்க்கை. பஞ்ச பிராண 5 பிராணன்கள், பிராண அபான சமான வியான உதான, மனம் புத்தி, அப்புறம் தச இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, சமன்விதம் இவ்வாறு கேட்கப்பட்ட வெல் அசம்பிள்டு. அப்போ ஒவ்வொருத்தருடைய உடம்பும் இந்த மாதிரி அசம்பிளேஜில் இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் அது எதனால் ஆகப்பட்ட இந்த சூக்ஷ்ம சரீரம்னா பஞ்சீகரம் செய்யப்படாத சூக்ஷ்ம வடிவாக நாமரூப கற்பனா வடிவாக மட்டும் இருக்குது. விவர்த்தமானது, பரிணாமம் ஆகலை. பரிணாமம் ஆகாத, விகாரப்படாத, தன்மாத்திரமாக இருக்கக்கூடிய பஞ்சமகாபூதங்கள், அதை கொண்டு பஞ்சம் அப்பச்சீகிருத பூதா உத்தம், உத்தம்னா உண்டானது, சூக்ஷ்ம அங்கம் போக சாதனம். இவ்வாறு இந்த சூக்ஷ்ம சரீரம் போக சாதனமாக இருக்கிறது. ஸ்தூல சரீரம் போக ஆயுதனமாக. இது வந்து டிரான்சாக்ஷன் பணம், இது வந்து பெற்று தருகிற இடம், அனுபவிக்கிற இடமாக சாதனமாக சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது. அனுபவிப்பன் யார்? அகங்காரி. யார் அவன்? இந்த சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்தில் பிரதிபலிக்கின்ற, அதில் விரைவி இருக்கின்ற, நிரம்பி இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் இப்போ ஆத்மா என்ற வடிவு அகங்கார வடிவாக இருக்கிறார். இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆளுக்கு வேற மாதிரி இருக்குமா? பொருளால் வேற்றுமை இல்லை, அது உள்ள இருக்கிற பாவ புண்ணிய ஆசைகளால் தான் வேற்றுமை. சூக்ஷ்ம சரீரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்துங்கன்னா எல்லாருக்கும் சூக்ஷ்ம சரீரம் இப்படி இருக்குது. காலையில் சொன்னோம். இப்போ கொண்டு வந்த உடனே இதில் என்ன இருக்குதுன்னா, இது முழுக்க நாடிகள் தானே, ஒவ்வொரு நரம்பும் நாடிகள். அந்த நாடிக்குள்ள, அந்த குழாய்க்குள்ள பிராணன் பாயுது. இது ஒரு குழாய் மாதிரி இருக்குதுன்னா இந்த குழாய்க்குள்ள பிராணன் இருக்குது. இந்த பிராணன் இதுக்குள்ளே சுழண்டுக்கிட்டே இருக்கும். எங்கே வெளியே லீக் ஆக முடியாது, எல்லாமே லூப். எங்கே போனாலும் இங்கே உள்ளுக்குள்ளேயே சுற்றி வருது. அதனால் ஒரு உருவம் கிடைக்குது. நாடி பிராணனை பற்றி ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதுன்னா இதுக்கும் அதுக்கும் ஒன்றே தான். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை நான் வந்து புள்ளப்பூச்சிலேருந்து எடுத்தேன். இன்னொரு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துருக்கிறேன், அதை வந்து மிகப்பெரிய திமிங்கலத்தேர்ந்து எடுத்தேன். அது சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது பெருசு சிறுசு. வெளியே எடுத்த பிறகு பார்த்தோம்னா எல்லாம் ஒரே சைஸ். அங்குஷ்ட மாத்திரம், கட்டவரல் சைஸ் இருக்குமா, அப்படி இருக்கு. அவரை கொண்டு போய் உள்ளே விட்ட உடனே சரீரம் முழுக்க நிரம்பிடும் அப்படின்னு நினச்சிங்க. அப்படி வந்து முதல்ல திமிங்கலத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடலை, கருவிலே விட்டுடுறார். அப்போ திமிங்கலம் வரும்போதே சூக்ஷ்ம சரீரம் அது நிரம்பிடுது. இப்போ சூக்ஷ்ம கட்டவரல் சைஸ் இருக்குது. எறும்புக்குள்ளே போகும்போது கட்டவரல் சைஸ் இருந்தாலும் எறும்புக்குள்ளே போயிட்டு அந்த அளவுக்கு சுருங்கிடும். ஒரு அமீபாக்கள் போயிட்டு நிரம்பிச்சுன்னா அமீபா அளவு இருக்கும். ஒரு தாவரத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா தாவர அளவுக்கு அது அந்த மரத்தில் இருக்க எல்லா கிளைகளும் அது போய் புகுது. இன்னொரு சரீரம் கேட்குது, எனக்கு கொஞ்சம் இடம் கூடன்னு, இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தில் 2-3 சூக்ஷ்ம சரீரம் கூட இருக்கலாம். அங்கே அகங்கார கிளாஷ் கிடையாது, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வராது. இங்கே 2 அகங்காரம் 2 சூக்ஷ்ம வந்துடுச்சுன்னா ஒரு சரீரத்துலேருந்து ஒன்று வந்து இதை சாப்பிடுன்னு சொல்லி ஆசைப்படுத்தான், இன்னொன்று நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லும். நமக்குள்ளே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து ஏதாவது ஒன்று ஜெயிக்கும், அது காத்திருந்து இன்னொன்று அடிக்கும், இல்லை பைப்போலார் டிசார்டர் வந்துடுவார். இப்படியெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ளே ஒன்று தான் இருக்க முடியும். ஆனால் தாவரத்துக்குள்ளே எத்தனை ஒன்றா இருக்கலாம். இந்த சரீரத்தில் என்ன தான் இருக்குது, கொஞ்சம் பிரித்து இப்போ அனாட்டமியை சொல்லுங்களேன்னா அவர் சொல்கிறாரு, பஞ்ச பிராணன் இதில் இருக்குது. இந்த நாடிகளில் போகிற பிராணனை தலை, மார்பு, இடுப்பு, கால் அப்படின்னு பிரிச்சிட்டோன்னு வைங்க. 5ஆக பிரிச்சிட்டோம்னா 5 இடத்துலையும் வெவ்வேறு வேலை தான் நடக்குது. அதனால் அதுக்கு பேர் மாற்றிட்டோம், பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் அப்படின்னு. இதெல்லாம் பின்னாடி வேறு தத்துவபோதத்தில் புரிஞ்சுங்க. இந்த பஞ்ச பிராணனும் இந்த நாடிகளை கொத்து கொத்தாக சில ஷேப்பு உண்டாகுது, அதெல்லாம் இந்திரியங்களாகிடுது. செவி, கண் இதெல்லாம் இருக்குது. இதில் கண்ணுன்னு ஒரு பகுதி இருக்குது, 2 கண் இருக்குது, கண்ணுங்கிற சாஃப்ட்வேர். அப்புறம் காது, இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம் அதுவும் இருக்குது.
இது தசை இந்திரியங்கள். அப்புறம் மனம், மொத்தத்தையும் பயன்படுத்துறது மனம். இந்த மனத்துலேயும் சித்தம், புத்தி, மனம், அகங்காரம். அகங்காரம் மொத்தத்தையும் நானுன்னு சொல்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அகங்காரங்கிறது ஆத்மா தான். இந்த ஒட்டு மொத்தத்தையும், அது சித்தம், மனம், புத்தி மொத்தத்தையும் இந்திரியங்களோடு சேர்ந்து அனுபவிக்கும் போது அது ஆத்மா அகங்காரம்னு பேரிடுது. சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதே தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் இதை கொண்டு போய் திமிங்கலம் உடம்புல வச்சதுக்கு என்ன காரணம்னா, இதோடைய சித்தம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் இதோடைய பல சஞ்சித கர்மங்கள்லாம் இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. 15 பொருள் தான், 15 சொல்லியிருக்கிறோம். பஞ்சப்பிராணன், தசேந்திரியம் 15, மனம், புத்தி 17, அகங்காரத்தை சேர்த்தா 18. இப்போ அகங்காரத்தை சேர்த்துக்கணும். 18 பேர் இதில் இருக்கிறாங்க, 18 அம்சங்கள். இது எல்லாருக்கும் ஒன்று. ஆனால் இதை கொண்டு போய் நான் ஆக்டோபஸில் விட்டுருக்கிறேன், கடவுள், நான் தான் கடவுள். இதை கொண்டு போய் ஒன்று கொண்டு போய் திமிங்கலத்தில் விட்டுருக்கேன். இன்னொன்று ஒரு ஒரு யோகியினோட உடம்புக்குள்ள இனிமேல் யோகியாக போகிறவங்க கொடுத்துருக்கேன். எதன் அடிப்படையில் கொண்டு போய் இது மாதிரி உடம்பை நீங்கள் கொடுக்குறீங்க? இவங்களில் இருக்கக்கூடிய டேட்டாவை பாரு, பாவ புண்ணிய சஞ்சித கர்மங்களை பாரு, அவனுடைய ஆசையும் பாரு. அவனுக்கு எண்ணற்ற ஆசையில் ஏதாவது ஒரு ஆசை தலை தூக்கி நிற்கும், அது முந்திக்கும். அந்த ஆசை பாவ புண்ணியத்தை இழுத்துக்கும். இப்போ இவனுக்கு இந்த போன பிறவியில் எந்த விட்ட குறை இருக்கிற தொட்டக்கரை ஆசை தானே. அதனால தான் சொல்லுவார் பகவான், மரண தருவாயில் எதை ஆசைப்படுறியோ அதுவா நீ பிறந்துடுவே அப்படின்னு. இப்போ மரண தருவாயில் நான் யோகியாக பிறந்தேன்னு எனக்கு வருமா? எல்லாம் வாழ்நாள் முழுக்க நல்லா விளையாடுறது, சாகும்போது தானே சொல்லியிருக்கிறாரு. அந்த சமயம் கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்கய்யா, ஒரு 2 கோடி கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான், அந்த இடத்துல எனக்கு கோடி வசூல் பண்ண தான் ஞாபகம் வரும். அங்கே இழைப்பு வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் ஆசைகள் உடம்பு உள்ள நிறைஞ்சிருக்கணும். கடைசி நிமிஷத்தில் ஆசைலாம் வராது. நல்ல ஆசை எப்படி வரும்? நல்லவனாக வாழ்ந்துருந்தால் நல்ல ஆசை வரும், நிச்சயமாக வராது. அதனால் அன்றைக்கு இன்றே சொல்லி வைத்தேன் ரங்கநாதா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வேறுபடுத்தி காட்டுவதே சித்தம் தான். அந்த சித்தம் தான் நினைவுகளை தேக்கி வச்சிருக்குது. அந்த நினைவு சித்தம் இல்லாவிட்டால் மனம், புத்தி எல்லாம் நிகழ்காலத்தில் தான் வசிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். நாம் எப்பொழுதுமே இந்த உலகம் உண்மைன்னு சொல்வதற்கு காரணமே நினைவு தான். நினைவை நீக்கிவிட்டால் உலகம் வெறும் கனவு. கனவுல நீங்கள் வாழும்போது எந்த நினைவும் இல்லை, என்னென்னவோ வருது. நினைவு மாற்றம் கரெக்டாக இருந்ததுன்னா கனவு உலகம் ஒழுங்காக இருக்கும். ஒன்று நினைவே இல்லாதனால இஷ்டம் போல் வருது. என்னைக்கோ படித்த பழனி இன்னைக்கு நிற்கிறான். எங்கேயோ பார்த்த ஒரு ஆள் இந்த கனவுல இங்கே துடுக்குன்னு நிற்கிறாரு. எப்போயோ தொலைஞ்சு போன பழைய ஒரு ஓட்டு வீடு இப்போ கனவுல வருது. அதனால தான் கனவு நிஜம் இல்லைன்னு சொல்கிறோம். இன்னும் நினைவு சரியில்லை. நமக்கு நினைவு கோர்வையாக இருப்பதனால இது நினைவு கனவாக இருந்தாலும் நிஜமாக தெரியுது. அதனால் சித்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சித்தம் ஆனால் அந்த சித்தத்துக்கு அடிப்படையாக இருக்குது சித்தாகிய ஆத்மா. அது சரீரமாக வந்துடுச்சுன்னா சித்தம். அப்போ சித்தத்தில் இருக்கின்ற ஆத்மாவுக்கு சிதாபாசன் அப்படின்னு பேர். அகங்காரம்னு ஒரு பேர் சொன்னேன். இப்போ நாம் கொஞ்சம் மாற்றி இந்த சித்தத்தில் பிரதிபலிக்கின்ற ஆத்மா, இந்த சித்தத்தில் நினைவாகவும் கர்மங்களாகவும் ஆசைகளாகவும் அந்த ஆத்மா வெளிப்படுது இல்லையா, அந்த சமயத்தில் அது சிதாபாசம் அப்படின்னு பேர். இதெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுங்க. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். காரண உடம்பு சொல்கிறார். அநாதி அவித்யா அனிர்வாஷ்யா காரண உபாதிஹி உச்யதே உபாதி த்ரிதயாத் அந்யம் ஆத்மானம் அவதாரயேத். இந்த இடத்துல நிறைவு செய்கிறார். காரண உடல் என்பது என்னன்னா அநாதி அவித்யா என்று சொல்கிறார். தொடக்கமே, அறியாமைக்கு தொடக்கம் இருக்காது, அறிவுக்கு தொடக்கம் இருக்கு. இந்த குழந்தைக்கு இன்றைக்கி ஏதாவது சொல்லிக் கொடுத்தேன், இன்றைக்கி ஒரு பெயிண்டிங் சொல்லிக் கொடுத்தேன், இன்றைக்கி புதிய அறிவு தொடங்கிடுச்சு.
அதை பற்றி அறியாமல் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இப்போ ப்ரஷ்ஷு, வாட்டர் கலர் அவன் வந்து ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கிறான். இன்றைக்கி நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன்னு வைங்க, இந்த இப்போ புதுசாக தானே தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அறிவு பிறந்துடுச்சு, ஆனால் அதை சார்ந்த அறியாமை இறந்துடுச்சு. அறியாமை இறந்த உடனே அதற்கான அறிவு பிறகு ஒவ்வொரு அறிவும் அதன் அறியாமை கொன்னுது. அதனால தான் ஞானம்தான் அஞ்ஞானத்துக்கு பகைன்னு சொல்லியிருக்கிறது. சரி, இந்த அறியாமை எப்போ வந்தது? ஒருத்தர் கூப்பிட்டு, இந்த மாதுளம்பழம் தெரியுமாங்கன்னு. அது நல்லா தெரியுமுங்க சார், நாளையிலேருந்து அது அறியாதவர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி சார் முடியும்? சுவாமி வாங்க, மிருதம் கொண்டு வரணுங்களா சாமி? கொண்டு வரணுமா? யாராவது அனுப்புவாங்களா? தெரியுங்களா? இன்னும் ஒரு நிமிஷத்தில் நிறைவு செய்திடலாம், காரணம் விடலை. இந்த அனாதி அவித்யா மாதுளம்பழத்தை இன்னையிலேருந்து தெரியாதவராக மாறணும்னா என்னால் முடியாது சாமி. ஒரு தடவை தெரிஞ்சிட்டா அது அழிவதில்லை. அறியாமை எப்போ வந்தது அப்படின்னா, இல்லை சார் நேற்றுலேருந்து தான் எனக்கு மாதுளம்பழத்தினுடைய அறியாமை தோன்றுச்சுன்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லும்போதே உனக்கு மாதுளம்பழம் தெரிஞ்சிருக்குது. அறியாமை துவங்காது. அதனால் அனாதி அவித்யா. இங்கே அவித்யாங்கிறது என்ன? அகங்காரத்தில் இருக்கின்ற நான் என்கிற உணர்வு தான் அவித்யா. என்ன சார் நானுங்கிற உணர்வே அவித்யாங்கிறீங்க? நான் என்று சொன்னாலே அவன் அதுன்னு ஒன்று உண்டாயிடுது இல்லை. இப்போ நான் என்பது தன்னிலை. தன்னிலை என்றால் அங்கங்கே படர்கையும் முன்னிலையும் இருக்கும் இல்லை. அப்போது இருமை வந்துடுது இல்லை. இப்போ நான் இருக்கிறேன் என்று நீ சொல்வதே அறியாமையினால்தான். எதுக்கடா நீ சொல்கிற? நீ இருந்துக்கிட்டு தானே இருக்கிற. நான் உள்ளேன், உடம்பில் உள்ளேன் அப்படின்ற எண்ணம் இருக்குதே, அது ஒரு எண்ணமா? அது அவித்யா. இது என்னைக்கு உண்டாச்சு? ஜீவர்கள் அனாதின்னா இந்த அனாதி, இந்த அறியாமையும் அனாதி. அறியாமையினால தான் ஜீவனாவே இருக்கிறான். அனாதி அவித்யா. இந்த அகங்காரங்கள் எண்ணற்றதாக இருக்குது. அந்த அகங்காரங்கள் சூக்ஷ்ம சரீரம். அப்போ அறியாமையும் எண்ணற்றதா? எப்படி சார் சொல்ல முடியும்? எல்லாம் ஒரே அறியாமை தானே. இருட்டு ஒன்று தானே. இருட்டு நிறைய இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அறியாமையும் ஒன்று தான். அத்வைதம் மாதிரி ஞானமும் ஒன்று தான், அதை அறியாத அஞ்ஞானமும் ஒன்று தான். எல்லா சூக்ஷ்ம சரீரத்திலும் ஒரே மாதிரியான அஞ்ஞானம் இருக்குது. என்ன? நான் இருக்கிறேன், உடம்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு இருக்குது. அதுதான் அஞ்ஞானமா. அதுக்கிட்ட ஞானம் என்ன இருக்கணும்னா, நான் உடம்பல்லங்கிறது இருக்கணும். நான் பிரம்மம்னு கூட சொல்லக்கூடாது. அந்த ஞானம் இல்லையே. அதனால் அனாதி அவித்யா. அது எங்கேருந்து உண்டாச்சு? அது அனிர்வாச்சியம். அதை நம்ம விளக்க முடியல. அது உள்ளதா இல்லதா அப்படின்னு சொல்ல முடியல. அவன் இருக்கிறது உண்மைதானே, அறிவாக இருக்கிறது உண்மைதானே. அதனால் இருக்குது. ஆனால் அவன் சொல்கிற மொழி தான் தப்பு. நான் இருக்கிறேன், மற்றவையும் இருக்குதுங்கிறது இருக்கிறது இல்லையா, அதுதான் அறியாமை. அது எப்படிப்பட்டது? அதை நம்மளால் விளக்க முடியல. இந்த அகங்காரம் உண்டானதை விளக்க முடியல. சரீரத்திலும் இல்லை, ஆத்மாவிலும் இல்லை. ரெண்டும் சேர்ந்து இருக்கின்ற இடத்துல அது இருக்குது. இது ஆத்மா, இது சரீரம். சத்தம் ஏதாவது வருதா? வந்துடுச்சு. சத்தம் எப்படி உண்டாச்சு? எங்கேருந்து உண்டாச்சு? இது உண்டாக்குச்சு, இது உண்டாக்குச்சா? எந்த கை உண்டாச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு கையை சேர்ந்தா உண்டாங்க சார். எந்த இதுக்கும் காரணம் சொல்ல முடியாது. அப்போ உண்டாச்சு இருக்குதான்னா பிரிஞ்சவொன்னே போச்சு. அகங்காரம் அப்படிதான். அதுவே நமக்கு உண்டா இல்லையான்னு, உளதா இலதா அப்படின்னு சொல்ல முடியாது. அது அறிவாகவும் இருக்குது, அறிவற்றதாகவும் இருக்குது. அது அறியும் தன்மை உடையது, ஆனால் எதுவும் அதுக்கிட்ட அறிவில்லை. தன்னை பற்றி அறிவும் இல்லை, ஜகத் அறிவும் இல்லை. எல்லாத்தையும் இந்திரியங்கள் மூலம், சரீரம் மூலம் தெரிஞ்ச வேண்டியதாக இருக்குது. தன்னை அறிவதற்கு குருநாதர் தேவைப்படுறார். பஞ்ச பிரமாணங்களினால உலகத்தை தெரிஞ்சுக்கிறான், சப்த பிரமாணத்தினால தன்னை தெரிஞ்சுக்கிறான். இந்த 6 பிரமாணமும் இல்லைன்னா மோட்சமே கிடையாது. சரி, இந்த அனாதி அவித்யா இருக்குதா இல்லையா? எங்கே இருக்குது? யாராலும் சொல்ல முடியல. நிச்சயமாக அறியாமை இருக்குது. நாமெல்லாம் இருக்கிறதுனால, இதெல்லாம் படிக்கிறதுனாலே அறியாமை இருக்குதுன்றது ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.
நாம் ஆத்மாவாக இருந்தால் இதெல்லாம் தேவையா? இந்த காரண உபாதி, இந்த உபாதி, இந்த சரீரத்தை நான், இதுதான் நான் என்று சொல்கின்ற ஒரு உணர்வு, நான் என்ற உணர்வு, இதுதான் நான் என்கிற உணர்வு, இது என்ற உணர்வு காரண உபாதி என்று சொல்றார். அதுதான் காரண சரீரம். இந்த காரண சரீரத்தை அழிக்கிறதுக்கு என்ன? நான் அதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் இது என்று சொல்வதை நான் அதுன்னு வரும். சொன்னால் போச்சு சார் ஒரே வார்த்தையில். எது? நான் இதுன்னு சொன்னியே எது? நான் இதுங்கிறது இந்த உடம்பு சார். நான் அதுன்னு எதை சொல்கிறேன்? தெரியல சார், நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன். தத்துவமசிய உள்ளபடி புரிந்து கொண்டால் நான் இது என்ற சரீரம் அல்ல, அது என்றது பிரம்மம். அப்போ அதுங்கிறதுனுடைய லட்சியார்த்தத்தை எடுத்துக்கணும், இது என்பதே லட்சியார்த்தத்தை எடுத்துக்கணும். இதனுடைய லட்சியார்த்தமும் அதனுடைய லட்சியார்த்தத்தும் ஆராய்ந்து பார்த்தால் ஒன்று. லட்சியம் ஒன்றாக இருந்தால், லட்சணம் ஒன்றாக இருந்தால் பொருள் ஒன்றா தானே இருக்க முடியாது. இதனுடைய லட்சணம் என்னங்கிறாங்க, சாஸ்னா உடையது அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது? சாஸ்னா உடையது. ரெண்டும் வேறு வேறையா? லட்சணம் ஒன்றா இருந்தால் பொருளை ஒன்றா தானே இருக்கணும். சாஸ்னா என்னென்னா, இந்த பசுமாட்டுக்கு கழுத்தில் வந்து தொங்குது இல்லை, அதுதான் சாஸ்னா. பசுமாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, மாட்டுக்கு தான் இருக்கும். பசுமாடு காலை எல்லாத்துக்கும் இருக்கும். மற்ற மிருகத்திலேருந்து விரித்து வேற்றுமை காட்டுறது எது வந்து எல்லாவற்றிலும் விரித்து தனிப்படுத்தி காட்டுதோ அது பேர் லட்சணம்னு பேர். ஒரு லட்சணம் ஒன்று தான் காட்டணும், இன்னொன்றுக்கும் பொருந்துருச்சுன்னா அதுவும் எதுவும் ஒன்றாயிடும். அப்போ லட்சணம் வியாவர்த்தகம், சர்வேபியக வியாவர்த்தகம் லட்சணம், அதுதான் அதனுடைய டெஃபினேஷன். லட்சணத்துக்கு லட்சணம் சர்வேபியக எல்லாவற்றிலும் இருந்தும் வியாவர்த்தம் நீக்கி ஒன்றை மட்டும் தனித்து காட்டினால் அந்த சொல் லட்சணம் அப்படின்னு பேர். அப்போ ஒரே லட்சணம் இருக்கிறதுக்கு ரெண்டு பொருளுக்கு இருக்குமா? இருந்ததுன்னா ரெண்டு பொருள் இல்லை, அது ஒன்று தான். இந்த பேனா எடுத்துக்கிறோம், இல்லை வேறு வேறையா இருக்குது. சரி, இது பேனா லட்சணம் இருக்கா? இதுவும் பேனா, இதுவும் லட்சணம் எழுதுகோல், இதுவும் எழுதுகோல். இப்போ ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் ரெண்டுன்னு சொல்கிறோமே, ஏன்னா இது பச்சையாக இருக்குது, இது நீளமாக இருக்குது, ஏதோ ஒரு வேற்றுமையாக இருக்குது. லட்சணம் எடுத்து பார்த்தோம்னா அது வேற்றுமையாக இருக்காது. இப்போது அது என்ற பகவானுடைய லட்சணம் எதுவோ, இது என்கின்ற ஜீவ லட்சணம், லட்சணத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி. இதன் லட்சணம் சச்சிதானந்தம், அதன் லட்சணம் சச்சிதானந்தம். அப்போ ரெண்டு எங்கே இருக்குது? ஒன்று தானே. இதுவும் அதுவும் ஒன்று. அப்போ இது அதுன்னு சொன்னீங்களே, எது? ஏன் அதுன்னா இந்த லட்சணத்தின் மீது இருக்கிற குணங்கள் அடிப்படையில், லட்சணத்தின் மீது குணத்தை சேர்த்தோம், அந்த குணத்தின் அடிப்படையில், அதுதான் உபாதி. எல்லா குணங்களும் உபாதி. அவர் மாயா குணத்தினால, மாயா உபாதினால் அவர் பரமேஸ்வரன். நாம் இந்த அந்தக்கரண உபாதினால் நாம் ஜீவன். அந்தக்கரணத்தில் பிரதிபலித்து அவர் அகங்காரம் ஆயிட்டார், மாயையில் பிரதிபலித்து அவர் பரமேஸ்வரன் ஆகிட்டார். இப்போ பரமேஸ்வரன் அகங்காரமும் ஒன்று தான். ரெண்டு பேருடைய லட்சியத்தை பார்க்கணும், லட்சியார்த்தத்தை. லட்சணத்தை பார்த்தோம்னா ரெண்டும் சச்சி, அங்கேயும் ரெண்டு சச்சிதானம் கூட கிடையாது, ஒரு சச்சிதானம் தான் இருக்குது. பேசுறதுனால ரெண்டுன்னு ஆரம்பித்த அப்புறம் ஒன்றுன்னு முடிக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அனாதி அவித்யா அனிர்வாச்சியம், அது என்னென்று நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டது பேர் காரண உபாதி என்று சொல்லப்படுகிறது. உபாதி திரிதயாத், இந்த மூன்று உபாதிகள், தூல உபாதி, சூக்ஷ்ம உபாதி, காரண உபாதி. அதனால் திரிதயம், திரிதயாத்னா மூன்றாக. உபாதி திரிதயாத், இந்த மூன்று உபாதிகளுக்கு வேறானது அந்நியம் ஆத்மானம், அதுதான் ஆத்மா என்று தெரிந்து கொள். அவதாரையேத், ப்ளீஸ் லெட் யூ நோ, ப்ளீஸ் பி நோன். அது அவதாரையேத், அவதானம்னா அது கவனிக்கிறது, ப்ளீஸ் கவனி. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ஆத்மா எதுன்னு. உபாதிகளுக்கு வேறானது. எப்படியெல்லாம் சொன்னார்? கடகாதிபத்தினார், ஆகாஷவத்தினார், அப்புறம் புத்புதம்னு சொன்னார். பலவித உபாதானங்களால் உபாதிகளெல்லாம் விளக்கி
உபகிதமான ஒரு பொருள் வேறுபடாமல் ஒன்றாக அத்விதமாக ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. உபாதியினால், மாயா உபாதியினால் மகேஸ்வரனும், அந்தக்கரண உபாதியினால் ஜீவர்களும் உண்டார்கள். இவர்களுக்கு அந்தக்கரண உபாதியினால் இன்பத் துன்பங்களும் பிறப்பிறப்பும் இருக்கிறது. மாயா உபாதியினால் அவர் சிருஷ்டி திதி லயம் என்று சொல்லக்கூடிய மகேஸ்வரனாக, சர்வஜனாக, சர்வமத்து, சர்வசக்திமத், சர்வ வியாபகமாக அவர் இருக்கிறார் உபாதியினால். இந்த ஒரு உபாதியினால் அதே பொருள் அல்பஜனாக, அல்ப வியாபகமாக, அல்ப சக்தியுடையவனாக அவர் இருக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம உபாதி நீக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? இந்த உபாதிகளை நீக்கிறது எப்படி? நமக்கு தெரிஞ்ச உபாதி என்ன? இந்த சரீரங்களால் ஞான கர்ம போகம், இதுதான் நம்முடைய ஃபார்முலா. உபாதி நீக்கம்னா என்ன? உபாதியினுடைய சேட்டையை நீக்கு. சேட்டையை நீக்கினாக்கா அங்கே அசேஷமாக அவர் நிற்பார். மிச்சம் மீதி இல்லாமல் அங்கே பிரம்மம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வாறு 14 சூத்திரங்களாக முடிச்சிருக்கிறோம், ஸ்லோகங்களை முடிச்சிருக்கிறோம். நாளைக்கு மீண்டும் தொடருவோம். இப்போ 5:30 ஆயிடுச்சுன்னா நம்ம பஜனை ஆரம்பிச்சுக்கலாம்.